யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஓரியன்டேஷன் 1 அட்டெண்ட் பண்ணவங்க 1 அப்படின்னு போடுங்க. இல்ல இன்னைக்கு தான் நியூவா ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 அப்படின்னு போடுங்க. வாட்சிங் ஃப்ரம் கத்தார். வெரி குட். இந்த புஷ்பா படத்துல சொல்லுவாங்கல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல வரைக்கும் போயாச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஒன்லி நாட் ஃப்ரம் இந்தியா. ஆல்சோ வி ஹேவ் ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ், ஸ்டேட்ஸ் டூ. ஓகே. ஸோ புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க நெறைய பேர் இருக்கீங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களும் இருக்கீங்க. ஓகே. ஸோ வெல்கம் டு மை கிளாஸ். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? வாட் இஸ் அவர் மோட்டிவ்? சிம்பிள். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் டேக் யுவர் எவ்ரி டைம், கிராப் யுவர் டைம். வி ஹாவ் ஆல்மோஸ்ட் 2 hours. இந்த 2 hours நம்ம நம்மளோட லைஃப் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுற ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகேவா? ஸோ லைஃப்பில் எப்போவுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட்ன்றது எப்போவுமே இருக்கணும். ஐ ஹாவ் ஷேர் மை ஸ்க்ரீன். என்னோட ஃபோட்டோஷாப்போட சாஃப்ட்வேர் தெரியுதுன்னா எஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. எப்பவுமே வந்து நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம லைஃப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை நம்ம ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோ ஆட்டோமேட்டிக்காக வராது. நம்மளா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தால் மட்டும்தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே. எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேர்ன் பண்ணுங்க, நியூ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. பிகாஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் ரன்னிங் ஸோ ஃபாஸ்ட். நம்ம எங்கேயோ இருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு வேர்ல்டில் வந்து நம்ம ஒரு மென்டரை வச்சு ட்ராவல் பண்ணும்போது யூ கேன் கேட்ச் தட் ட்ரெயின். ஓகே. ஸோ இந்த கம்ப்ளீட் 2 hours ஒர்க் ஷாப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் தேவை. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி கான்சன்ட்ரேட். நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனமாக கேளுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ். இப்போ நான் ஏதாவது கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனாக போகும். ஐ ப்ராமிஸ் இந்த 2 hours சினிமா பார்க்குறத விட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே. ரொம்ப போரிங்காக இருக்காது. ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக நடுவில் ஜோக்ஸ்லாம் நம்ம அடிக்கலாம். ஓகே. ஃபன்னாகவும் இருக்கலாம். பட் மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 hours நம்ம நல்ல ஒரு நாலேஜை கெயின் பண்ணிட்டு போவோம். ஆக்சுவலி என்னோட கிளாஸஸ் வந்து இட் வில் பி லைக் சீக்வென்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், பவர் பாயிண்ட், லைட் ரூம், ஸ்மார்ட் ஆல்பம், ஆல்பம் டிசைன், ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, ஹவு டு ஸ்டார்ட் அ ஸ்டுடியோ, ஒரு பிஹான்ஸ் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்புறமா நௌக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த சைப்பா. காலங்காலமாக இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? வாட் இஸ் நியூ? எனக்கு ஒரு விஷயம் வந்து எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணது வெறும் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் தான். ஒன்ஸ் ஐ கெயின் நாலேஜ் ப்ரொஃபஷ்னலாக, நாட் பேசிக்காக, ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து கிளைண்ட் சைட் இன்டர்நேஷ்னல் இந்த அமெரிக்கன் அண்ட் யூகே கிளைண்ட் கிட்ட நம்ம பவர் பாயிண்ட் ஒர்க் பண்ணதுனால நம்ம பசங்களும் பவர் பாயிண்ட் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பவர் பாயிண்ட்டும் நம்ம இந்த கோர்ஸில் ஆட் பண்ணோம். தென் ஆஃப்டர் தட் 13 பேட்ச் முடிஞ்சுச்சு. ஸோ நான் 13 பேட்ச் வரைக்கும் அப்படியே இல்லை. ஐ ஹாவ் அப்கிரேடட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், ஒரு கம்பெனியில் போயிட்டு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி நிறைய இருக்கும். ஸோ பசங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கணும் அண்ட் ஹவு டு ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டூடியோ எப்படி சொல்லி ஸோ நாங்கள் என்னென்னலாம் சைப்பா அண்ட் ஐ ஹாவ் கொலாபரேட்டட். ஸோ என்னென்னலாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அத்தனையும் பசங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு. நாட் ஒன்லி கிராஃபிக் டிசைனிங்க்கும் ஸ்டூடியோங்க ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. தட் இஸ் கம்ப்ளீட்லி பிஸ்னஸ். ஓகேவா? அது ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் யாருக்காவது ஒரு ஸ்ட்ரைக் ஆகிட்டு அது மூலமாக ஒரு இன்கம் வந்தாலும் உங்களுக்கு நல்லது தான். கரெக்டா? ஸோ அப்புறமா என்னாச்சு, பவர் பாயிண்ட். ஓகே. ப்ரொஃபஷனலாக கத்தியாச்சு. அந்த பவர் பாயிண்ட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். தேர் இஸ் அ லாட்ஸ் ஆஃப் வேகன்சி. கிராஃபிக் டிசைனை விட பவர் பாயிண்ட்ல அதிகமாக வேகன்சி இருக்குது வித் ஹையர் பே. ஓகேவா? அதிகமாக மாதத்துக்கு 60,000 70,000 சேலரி. இஃப் யூ ஆர் ரெடி டு ஒர்க் நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணோம். ஓகே. நம்ம வந்து வீட்டில் உட்காந்து நம்ம வந்து ஒர்க் ஃப்ரமும் நிறைய இருக்குது. சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் வேகன்சி ஃபார் 50,000 60,000 வெறும் பவர் பாயிண்ட் மட்டும். ஓகேவா? நீங்கள் கிராஃபிக் டிசைனிங், பவர் பாயிண்ட் எல்லாம் தெரியும் அப்படின்னா தெர் இஸ் அ மல்டி லெவல் ஆஃப் இன்கம்.
ஓகே. ஸோ புரிஞ்சா வாட் இஸ் த கான்செப்ட், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு நான் ஒரு வாட்டி கிளியரா சொல்லிடுறேன். இந்த கம்ப்ளீட் 2 hour செஷன்ல ஐ எம் கோயிங் டு டீச் ஹவு டு டூ அ ஃப்ளையர் டிசைன். ஓகேவா? ஒரு ஃப்ளையர் டிசைன் நம்ம என்ன எப்படி பண்றோம் அப்படின்ட்டு பேசிக் பார்க்கலாம், நாட் அட்வான்ஸ் லெவல். ஓகே. அட்வான்ஸ் லெவல்ன்றது என்ன? கலர் தியரி, டைப்போகிராஃபி, அலைன்மெண்ட், ஓகே, சைக்காலஜிக்கல் கான்செப்ட் எல்லாமே பார்க்கறது தான் ஒரு டிசைன். ஸோ நம்ம அந்த அளவுக்கு போகாம நம்ம வந்து இந்த கிளாஸ் என் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு டூ அ ஃப்ளையர் டிசைன். ஓகேவா? நீ ஜஸ்ட் ஓரியன்டேஷன் கிளாஸ்ன்றது வந்து எக்ஸ்பிளனேஷன் மட்டும் வச்சு நம்ம ஒரு யூஸும் கிடையாது. 2 hour பேசுறதுனால ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒர்க் பண்ணி காட்டணும். கரெக்டா? அதான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் எப்பவுமே கொடுக்கறது. ஓகே. எனக்கு என்னன்னா, நான் குடுக்குற அசைன்மெண்ட்டை நீங்க பக்காவா பண்ணி பண்ணி குடுத்தீங்கனாலே, நீங்க வேற லெவல்ல போயிடுவீங்க. திஸ் இஸ் லைவ் எக்ஸாம்பிள். சைப்பாலேயே படிச்சு 2, 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மென்டரா இருக்கிற எனக்கு ஃபோன் பண்ணி, "சார் எனக்கு ப்ராஜெக்ட் நெறைய வருது. உங்களால பண்ணி தர முடியுமான்னு?" கேட்கிற அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த பசங்களுக்கு வருது. ஓகே. ஓகே. ஸோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் அ ஃப்ரெஷ் கான்செப்ட், வாட் இஸ் கிராஃபிக் டிசைன்? கிராஃபிக் டிசைனிங்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா நம்ம கான்ஸ் கான்செப்ட்குள்ள போயிடலாம். அதாவது நம்ம ப்ராக்டிக்கலா போயிடலாம். ஓகேவா? வாட் இஸ் கிராஃபிக் டிசைனிங்? உங்க கண்ணோட்டத்துல கிராஃபிக் டிசைனிங்னா என்னன்ட்டு பாக்குறீங்க? தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. கிராஃபிக் டிசைன்னா நீங்க என்னன்ட்டு மெசேஜ்லயே சொல்லுங்க. அறிவிப்பு. ஓகே, வெரி குட். கிராஃபிக் டிசைன்னா அறிவிப்பு. ஏதாவது ஒரு டிசைன் மூலமா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அறிவிப்பு பண்றது, இன்டிமேட் பண்றதோ, இன்ஃபார்ம் பண்றதோ அப்படின்ட்டு சொல்றீங்க. வெரி குட். சாட்லயே சொல்லுங்க. இஃப் யூ வாண்ட் மீ டு அன்மியூட், ஐ வில் அன்மியூட். நோ ப்ராப்ளம். யாராவது அன்மியூட் பண்ணுமா? எஸ்ன்னு போடுங்க. ஐ வில் அன்மியூட். கிரியேட்டிங் விஷுவல் கண்டென்ட். ஓகே. தெரியலனா தெரியல. ரெண்டே ஒரு வார்த்தை. தெரியலனா தெரியல. ஓகே. இது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. விளம்பரம் செய்வது. ஓகே. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அறிவிப்போ விளம்பரம் செய்வதோ அப்படின்றீங்க. இட் இஸ் வாட் ஆக்சுவலி இஸ். ஓகேவா? நம்ம டிசைன் பண்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா நம்மளோட சர்வீஸ், இந்த ரெண்டுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் மூலமா காமிச்சு மக்களுக்கு சேல்ஸையோ லீடையோ கொண்டு வரதா கிராஃபிக் டிசைன். மக்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த கிராஃபிக் டிசைனிங்னா என்னன்ட்டு நான் சொல்லிடுறேன். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டைப் பண்ணி போஸ்டர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மேக்கிங் லோகோஸ், கார்ட்ஸ், வெரி குட். ஸோ எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி விளம்பரம் செய்வது அண்ட் அறிவிப்பது வந்து வந்துடும். ஓகேவா? எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பண்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட போயிட்டு சேர்க்கணும் அப்படின்னா, இட் நீட் கிராஃபிக் டிசைனிங். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற எல்லா இதுவும் பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு போய் சேர்ற மாரி தான் இருக்கும். மக்கள் இப்ப எக்ஸாம்பிளுக்கு
இந்த கார்லாம் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல அமேசான்ல நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்றேன் அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட் நான் டிசைன் பண்ணி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஹி வில் அப்லோட் இன் அமேசான்ல அப்லோட் பண்ண உடனே மக்கள் பார்க்கறாங்க, வாங்குறாங்க. இந்த ஃபேக்டரியோட ஃபோட்டோஸ் நான் எடுத்து குடுக்குறேன். அது என்ன பண்றாங்கன்னா, எக்ஸிபிஷன்ல வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி காட்டும்போது, தே ஆர் கெட்டிங் ஆ இன்வெஸ்டர்ஸ். ஓகே. ஸோ, இப்போ இந்த மாரி பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாலேட்ஜும் ஷேர் பண்றேன். இந்த மாரி டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ தட் அத கத்துக்கிட்டு அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஸோ கிராஃபிக் டிசைனிங் சிம்பிள்மா. டெக்ஸ்ட்டு, பிக்சர்ஸ் அண்ட் கலர்ஸ். இத 3த்த வச்சு நம்ப கிரியேட்டிவிட்டில இருக்கிற கிரியேட்டிவிட்டி கொண்டு வந்து, அது டிசைன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் கிராஃபிக் டிசைனிங். நான் ரொம்ப தியரிட்டிக்கல்லாம் போகல. உங்களுக்கு புரியிற அளவுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? ஷேப்ஸு, கலர்ஸு, டெக்ஸ்ட்டு, இமேஜ். இந்த 4த்தையும் வச்சு ஒரு போஸ்டரையோ, ஒரு ஸ்டிக்கரையோ, ஒரு இமேஜையோ, ஒரு ஃப்ளையரையோ, ஒரு புக் டிசைனையோ எது பண்ணாலும் மக்கள் கிட்ட போயிட்டு சேருது. கரெக்ட்? அது மூலமா அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அ பெஸ்ட் ஸ்கில். ஓகேவா? ஒரு மக்கள் கிட்ட போய் இந்த விஷயம் சேரணும் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவ. நான் டிசைன் பண்ணி என்னோட Instagramல போட்டேன் அப்படின்னா, 3 பேர் பார்ப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அது 3000 பேர் பார்க்குறது எப்படின்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிட்ட இருக்கு. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நம்ம கிராஃபிக் டிசைனர் இல்ல அப்படின்னா, தே கான்ட் புரமோட் எனிதிங். ஓகே. ஸோ நம்ம டிசைன் பண்ணி குடுத்தா, ஆ டிஜிட்டல் மார்க்கெட்டர் இருக்கிறவங்க அந்த டிசைன வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள கொண்டு வருவாங்க. ஓகே. ஒன்ஸ் நீங்க டிசைன் பண்ணிட்ட அப்படின்னா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். கிளியர்? கிராஃபிக் டிசைனிங்னா இதுதான். ஓகேவா? ஓகே. கிராஃபிக் டிசைனிங் யார் யாரெல்லாம் படிக்க முடியும்? ஹூ இஸ் எலிஜிபிள்? ஓகேவா? ஏன்னா இது பேசியே ஆகணும். ஏன்னா நெறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ப எலிஜிபிள் ஆவோமா? நம்ப வந்து ஒரு மஸ்ஜித்ல இமாமா இருக்கோம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிறோம். இல்லன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம். நம்மலாம் எலிஜிபிள் ஆவோமா? இவர் எடுக்கிற கிளாஸ்க்கு நம்ம எலிஜிபிள் ஆகுமா? ஓகேவா? இவர் அட்வான்ஸ் லெவல்ல எடுப்பாரு. நம்மளுக்கு சிஸ்டமே யூஸ் பண்ண தெரியாது. கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியுமா? அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும். அதுக்கு நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. உங்க கிட்ட கம்ப்யூட்டர் ஆர் எல்ஸ் லேப்டாப். ஓகே. நாட் மொபைல். கம்ப்யூட்டர் ஆர் எல்ஸ் லேப்டாப் அண்ட் இன்டர்நெட். இந்த 2 விஷயம் மட்டும் இருந்தா, இந்த கோர்ஸ நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். யாரா இருந்தாலும் சரி. ஓகே. கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப், அப்புறமா இன்டர்நெட். ஸோ இது 2 இருந்தாலே நீங்க சிஸ்டம கோர்ஸ கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. சரி, இப்போதைக்கு என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்ல, நான் வாங்கிக்கிறேன், கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே. கோர்ஸ் போயிட்டு நீங்க பாருங்க. ஒன்ஸ் சிஸ்டம் நீங்க வாங்கிட்ட உடனே கன்டின்யூ பண்ணிக்கோங்க. ஓகே. இதுல எவ்வளோ சார் சம்பாதிக்க முடியும்? தட் இஸ் த மெயின் பாயிண்ட். கரெக்ட்? இத படிச்சா என்னால எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இதுல லேர்ன் பண்ண முடியும்? எவ்ரிஒன் ஹூ கேன் ஹூ இஸ் ஹேவிங் சிஸ்டம் அண்ட் லேப்டாப் இருக்கிறவங்க, நெட் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். அண்ட் இதுல எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா என்னோட ரியல் லைஃபை நான் சொல்றேன். ஆஃபீஸ் போறேன். அங்க ஃபுல் டைம் ஜாப் பண்றேன். அங்கது ஒரு இன்கம். வீட்டுக்கு வரேன். இங்க பார்க்குற எல்லா போஸ்டர்ஸ், டிசைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளையண்ட்டுக்கு பண்றேன். அதுலேருந்து ஒரு இன்கம். ப்ராடக்ட்லேருந்து ஒரு இன்கம். ஸ்டூடியோ ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேருந்து ஒரு இன்கம். கிளாஸ் எடுக்கிறேன். அதுலேருந்து ஒரு இன்கம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிசைன் ஸ்டார்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேரியஸ் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்கம் வர வர, நீங்க பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா போட தேவையில்ல. ஐய்யய்யோ! மாசத்துக்கு நம்ம ரூ. 25,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, ரூ. 5,000 இதுக்கு, ரூ. 3,000 இதுக்கு, ரூ. 4,000 இதுக்கு அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, அப்படி போடக்கூடாது. நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஏர்ன் பண்றதுன்னு பார்க்கணும். நம்ம ஏர்ன் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஓகேவா? கிளியர்? ஓகே. ஸோ இப்போ நம்ப எவ்வளோ இதுல சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ப பார்ப்போம்.
ஓகே. ஓகே. ஸோ இதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுச்சா? நம்ம எப்படி நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுதா? கிளியரா? எஸ். அல்ஹம்துலில்லாஹ். இதில எவ்வளோ சார் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஃப்ரெஷரா கிராஃபிக் டிசைனிங் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டு, என்கிட்ட இருக்கிற எல்லா நாலேட்ஜும் கெயின் பண்ணி போனீங்க அப்படின்னா, கிராஃபிக் டிசைனிங்ல ஃப்ரெஷரா நீங்க ரூ. 15,000 ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ரெஷரா. அவ்வளோதான் குடுப்பாங்க. நான் ஐ அம் டாக்கிங் அபௌட் தி ட்ரூத். ரூ. 15,000 குடுப்பாங்க. அது முடிஞ்சு ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம போக 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 தான் நம்மளுக்கு நெறைய கிளையண்ட்ஸ் வருவாங்க. அதுக்கேத்த நீங்க காஸ்டிங் வந்து வைக்க முடியும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்டிங்ல உங்க டிசைன் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா கம்பல்சரியா இருக்காது. நீங்க என்ன சொல்லுவீங்க, "சார் டிரைவிங் தானே, நீங்க சொல்லிக் குடுங்க. நான் எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லுவீங்க. பட் கிராஃபிக் டிசைனிங் அப்படி கிடையாது. கிராஃபிக் டிசைனிங் வந்து அப்படி கிடையாது. இட் டேக் டைம். ஏன்னா வந்து இந்த கத்தி சுத்துற மாரி. கொஞ்சம் டைம் எடுக்க எடுக்க அப்படின்னு தான் வந்து நல்லா ஸ்பீடா நம்ம சுத்த முடியும். ஓகே. ஸோ +2க்கு அப்படின்றீங்க. எஸ். நீங்க 10த் போன செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 9த் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து படிச்சாங்க. 9தோ 10தோ படிச்ச ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனிங் விடாம கடைசி வரைக்கும் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சப்மிட் பண்ணி படிச்சாங்க. ஓகே. ஸோ 9த் படிக்கிற ஒரு பொண்ணும் இருக்கு. அண்ட் 47 இயர்ஸ்ல இருக்கிற அ ஒரு ஸ்டூடண்ட்டும் இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். தேர் இஸ் நத்திங் எலிஜிபிள் ஃபார் இது இருந்தா மட்டும் தான் நீங்க ஒரு டிகிரி முடிச்சா மட்டும் தான் இது படிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. படிக்காதவங்களும் இது படிச்சு நல்லா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. If you're a businessman, if you're a housewife, if you're a working professional, if you're a student, if you do nothing, எதுவுமே இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். திஸ் இஸ் அ ஸ்கில்ங்க. இந்த ஸ்கில் மூலமா நீங்க ப்ரொமோட் பண்ணி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அவ்வளோதான். அது மூலமா ஏர்ன் பண்றீங்க. புரியுதா? ஓகே. ஸோ, இதில எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு போறீங்க, ஃபுல் டைம் ஜாப் போறீங்க அப்படின்னா, யூ வில் கெட் 15,000 இயர்லி. வீட்டுக்கு வரீங்க. ப்ராஜெக்ட்ஸ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கொலாபரேட் ஆ அ Instagramலயோ, Facebookலயோ, WhatsAppலயோ ப்ரமோட் பண்ணி யாராவது 2, 3 கஸ்டமர்ஸ் வராங்க. அது மூலமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 3000 ஏர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல 2000 ஏர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 15 + 2 17,000 மந்த்லி ஸ்டார்ட்டிங்ல. கிராஜுவலா இன்கிரீஸ் ஆக ஆக நீங்க ஜாப் சேஞ்ச் பண்றீங்க. 15-20 போறீங்க. 20-25 போறீங்க. அந்த ப்ராசஸ் போய்க்கிட்டே இருக்கும். இந்த சைட்ல நீங்க ஒன்ஸ் டிசைன் பண்ண அந்த டிசைன் பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இப்போ ஒரு பிசினஸ் மேன்க்கு நீங்க டிசைன் பண்ணி தரீங்க. அவனுக்கு ஒரு நெறைய பிசினஸ் மேன் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவன் ஸ்டேட்டஸ பார்த்து எனக்கு டிசைனர் இருக்காங்கன்னு கேட்பாங்க. அந்த மாரி ரெஃபரல்ஸ் நெறைய வரும். அப்படி வர வர உங்களுக்கு உங்க ஃபோன் நம்பருக்கு கால் வரும். "சார் நீங்க டிசைன் பண்றீங்களா? இவரு உங்க நம்பர் குடுத்தாரு" அப்படின்னு. பண்றோம். என்ன சார்ஜஸ்? அப்ப அதுக்கு எதுவுமே சார்ஜஸ் நீங்க இன்கிரீஸ் பண்றீங்க. கிராஜுவலா உங்களோட குரோத்ன்றது கம்பல்சரியா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா இது இன்னும் யாருக்கு பெனிஃபிட்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்க. அதாவது வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. அண்ட் வந்து சைடு இன்கம் வேணும் அப்படின்னா, அவங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு உட்காந்து அவங்க டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். சார் நீங்க சொல்ற இது எதுவுமே நடக்கல. எப்படி? இது எதுவுமே நடக்கல. எனக்கு எனக்கு வேலையும் கிடைக்கல. அண்ட் எனக்கு கிளையண்ட்டும் கிடைக்கல. நான் என்ன பண்றது? இருக்கு. அந்த வடிவேலு சொல்லுவான் பார்த்தீங்களா? ஐடியா ரெடி. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளையண்ட் இல்லாம இருப்பாங்க. ஆனா வருஷம் வருஷம் பர்த்டே வரும். வருஷம் வருஷம் ஆனிவர்சரி வரும். வருஷம் வருஷம் ஏதாவது ஈவென்ட் வரும். ஃபங்ஷன்ஸ் வரும். கரெக்ட்டா? உங்க வீட்லயே எத்தன ஃபங்ஷன்ஸ் வருது? உங்க ரிலேட்டிவ் வீட்ல எத்தன ஃபங்ஷன் வருது? நம்ம கிளாஸ் எடுக்கும்போது, "சார் நான் இன்னைக்கு ஃபங்ஷனுக்கு போறேன். இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்ட்டு" போயிடுறீங்க. அப்ப ஃபங்ஷன்ஸ்ன்றது கம்பல்சரியா உங்களோட ஃபேமிலில கம்பல்சரியா வருது. கரெக்ட்டா? வித்தவுட் 0 இன்வெஸ்ட்மென்ட். ஓகேவா? ஈவென்ட்ஸ் எப்படி எடுத்து நம்ம மேனேஜ் பண்ணி, டிசைன் பண்ணி ஏர்ன் பண்றதுன்ட்டு நம்ம சைப்பாலே சொல்லி தரோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சினாரியோ எடுத்துக்கோங்க. ரியல் டைம் சினாரியோ. நாங்க ஸ்டூடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சொன்னா தான் உங்களுக்கு வந்து அத கேட்ச் பண்ணி நீங்களும் அந்த மாரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? சொல்லட்டா? அது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கான ஸ்டோரி தான். சின்ன
குட்டி ஸ்டோரி. ஆ நானு, என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா? எனக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரியும். இன்னும் 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொருத்தனுக்கு ஆல்பம் டிசைன் தெரியும். ஒருத்தனுக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியும். ஓகேவா? நம்ம உட்காந்து ஒரு ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு, ஒரு ஸ்டூடியோக்கு ஏதோ ஒரு பேர்லாம் வச்சு, அது காமெடியா போயிட்டு, டஸ்ட்பின் ஸ்டூடியோ வைக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு, அது வீட்ல வந்து சொல்லும்போது செம்மையா திட்டி, "ஏன்டா நல்ல காரியம் பண்ணும்போது டஸ்ட்பின் ஸ்டூடியோல எடுத்தீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. "பேர மாத்துங்க" அப்படின்னாங்க. அப்புறமா சிசி ஸ்டூடியோ, கேண்டி கிளிக் ஸ்டூடியோ அப்படின்ட்டு மாத்தி, அது அப்புறமா விசிட்டிங் கார்டு மட்டும் தான் ₹300க்கு விசிட்டிங் கார்டு மட்டும் தான் அடிச்சோம். தேர் இஸ் நோ கேமரா, தேர் இஸ் நோ லைட்டிங், தேர் இஸ் நத்திங். எதுவுமே கிடையாது. ₹300க்கு ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் அடிச்சோம். ப்ளஸ் கொஞ்சம் நாலேஜ். எப்படி ஆல்பம் பண்ணணும், எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், எப்படி வந்து கிளையண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு. கிளையண்ட்ஸ்க்கு பேசுறதெல்லாம் நான் பேசிருவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேச தெரியும் அப்படின்ட்டு. ஒருத்தர் ஆல்பம் டிசைன் பண்ணுவார், ஒருத்தர் ஃபோட்டோ எடுப்பார். சரி ஓகே நம்ம சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி எடுக்கலாம். சும்மா இந்த பர்த்டே பார்ட்டி, சீமந்தம் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. எடுத்த உடனே ₹75,000 ஆர்டர். என்ன பண்றேன்னு தெரியல. உட்காந்து கால்குலேட் பண்றோம். என்னடா ₹75,000 குடுப்பாங்களா அப்படின்ட்டு. நாங்க அந்த பட்ஜெட் சொன்னோனே 75,000 சொன்னோனே அவங்க ஓகே அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல ₹1,50,000 எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ₹3,000 தான் வந்துச்சு. எங்களுக்கு ₹3,000 ஆளுக்கு ₹1,000 வச்சு நம்ம இது ஒரு மார்க்கெட்டிங் பர்ப்பஸ்க்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ₹1,000 அந்த கான்செப்ட்ல வச்சு தான் பண்ணோம். ஸ்டார்ட்டிங்ல ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகேவா? 3 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ் ஆயிருக்கும். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ₹1000 ப்ராஃபிட்ல வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. அது சக்சஸ் பண்ணி, அது மூலமா ப்ரமோட் பண்ணி நெறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். நீங்க கேட்கலாம், "எப்படி உங்ககிட்ட எதுவுமே இல்ல எப்படி எடுத்தீங்க?" அப்படின்ட்டு. எல்லாமே ரெண்ட். கேமரா ரெண்ட், லைட் ரெண்ட் எல்லாமே ஸ்டூடியோல போயிட்டு நம்ம ரென்ட்டுக்கு எடுத்தோம். நம்மளோட ஆதார் கார்டு, பான் கார்டு குடுத்தோம் அப்படின்னா, தே வில் கிவ் அ கேமரா. அது மூலமா ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தாரு. ஃபோட்டோ எடுத்து அந்த சாஃப்ட் காப்பி கிளையண்ட்க்கு அனுப்பிச்சோம். கிளையண்ட் காமிச்சு அத ஓகே பண்ணி, அந்த ஃபோட்டோஸ் எடுத்து ஆல்பம் டிசைன் பண்ணோம். ஆல்பம் டிசைன் பண்ணி பிரிண்ட் கடையில எடுத்து அந்த பிரிண்ட் எடுத்துட்டு போய் குடுத்தோம். ஃப்ரேம் பிரிண்ட் எடுத்தோம். ஃப்ரேம் எடுத்துட்டு போய் குடுத்தோம். ஓகேவா? கிளையன்ட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு பேமெண்ட் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரூ. 1000 ரூ. 1000 ரூ. 2000 தான் ப்ராஃபிட்டா வந்துச்சு ஈச் பெர்சன். ஓகே. அதிலும் ப்ராஃபிட் எதுல வந்துச்சுன்னா, அவன் இன்னும் சில ஃபோட்டோஸ்லாம் குடுத்து, எங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி தாங்க அப்டின்னான். அந்த ஃப்ரேம்ல கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் நம்ம ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்கிற மாரி இருக்கும். என் கூட டிராவல் பண்ணீங்கன்னா, நான் நெறைய பிசினஸ் ஐடியாஸ் வந்து நான் குடுப்பேன். நாட் ஒன்லி கிராஃபிக் டிசைனிங், ரியல் லைஃப்ல உங்களுக்கு எப்படி வந்து இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கான ஐடியாஸ் வந்து நான் நெறைய குடுப்பேன். பிகாஸ் இந்த ஐடியா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண நான் தான். எப்படி வந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி நம்ம இது டெவலப் பண்ணோம் அப்டின்ட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா கன்டினியூஸா ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 50 பிளஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு பெண்டிங் 2 ப்ராஜெக்ட் இருக்கு. அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நீங்க இது எப்படி பண்ணலாம்? நாங்க இது இப்படி பண்ணோம். நீங்க இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் ஐடியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சைப்பால ஜாயின் பண்ணி ஆல்பம் டிசைன் கத்துக்கோங்க. ப்ரொஃபஷனலா ஆல்பம் டிசைன் கத்துக்கோங்க. எப்படி வந்து ஆல்பம் டிசைன் ப்ரொஃபஷனலா பண்ணி அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு கம்ப்ளீட்டா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸோட நம்பர்ஸ் என்கிட்ட இருக்கு. ஓகே. திஸ் இஸ் அ ரியல் டைம் இது வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அசம்ப்ஷன் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க போய் தேடணும். இது தேட தேவையில்ல. நீங்க ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெர்சன் ஃபுசைலோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குன்னு நெனச்சுக்கோங்க. ஆல்பம் டிசைன் பண்ண தெரியும். பிரிண்ட் எங்க எடுக்கணும் அப்படின்னும் நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்ல ஃபங்ஷனா, டி நீங்க வந்து இவ்ளோ 9,000 10,000 ஆகும் அப்படின்ட்டு நீங்க ஒரு ஃப்ளையர் டிசைன் பண்ணி வாட்ஸ்அப்ல போடுறீங்க. அத பார்த்து உங்க சித்தப்பா என்ன பண்றாருன்னா, "தம்பி நீ எப்போடா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்ச?" அப்படின்னுவாங்க. "ஆமா சார் நான் ஆரம்பிச்சுட்டேன்" அப்படின்ட்டு. "அப்படியாப்பா வீட்ல ஃபங்ஷன் இருக்குப்பா வந்து எடுத்துட்டு போப்பா." "எவ்வளோப்பா பட்ஜெட்?" ₹10,000 ₹10,000 தானா? என்னடா வெளிலலாம் ₹20,000 ₹30,000 இல்ல நான் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ₹10,000 ஓகே. எனக்கு ஃபோன் பண்றீங்க. சார் இந்த மாரி வந்து இந்த லொகேஷன்ல அயனாவரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கணும் போங்க அப்படின்னு. நான் போறேன். ஃபோட்டோ எடுத்து சாஃப்ட் காப்பி எடுத்து உங்களுக்கு டிரைவ்ல அனுப்பிச்சு விடுறேன். ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்க 2000 குடுத்துட்டீங்க. நான் 2000 வாங்கிட்டேன். ஓகேவா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 8000 இருக்கு. அந்த ஃபோட்டோஸ கிளையன்ட் கிட்ட அனுப்புறீங்க. அதுல செலக்ஷன் பண்ணி 70 ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புறாங்க. அந்த 70 ஃபோட்டோ வச்சு நீங்க ஆல்பம் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு பிரிண்டருக்கு அனுப்புறீங்க. பிரிண்டர் ஃபோன் பண்றான். "தம்பி ₹2,500 அனுப்பு" அப்படின்ட்டு. ₹2,500 நீங்க அனுப்பிச்சு விடுறீங்க. அப்ப என்ன ஆகுது? 2000 பிளஸ் 2500 எவ்வளோ ஆச்சு? 4500 கரெக்ட்டா?
2000 + 2500 எவ்வளோ? என்னங்க கால்குலேட்டர் போட்டுன்றீங்களா என்ன? எஸ், 4500. 10,000 ரூபாய்க்கு 4500 செலவு பண்ணுறீங்க. பேலன்ஸ் எவ்வளோ உங்களோட ப்ராஃபிட்? 5500 உங்கள் ப்ராஃபிட். நீங்கள் ஒரு ஃப்ளையருக்கு 300 ரூபாய் 200 ரூபான்னு இல்லாமல் 500 ரூபாய் 1000 ரூபான்னு சம்பாதிக்காம நீங்கள் எதுவுமே பண்ணல. இப்போ வெறும் ஒரு ஆல்பம் டிசைன் பண்ணுறீங்க. ஃபோட்டோ வேற ஒருத்தர் எடுக்கிறாரு, ஆல்பம் பிரிண்ட் வேற ஒருத்தர் எடுக்கிறாரு. நீங்கள் வெறும் ஆல்பம் டிசைன் பண்ணி பிரிண்டருக்கு அனுப்புறீங்க. அந்த பிரிண்டர் கிட்ட இருந்து நீங்கள் டன்சோலியோ இல்லை நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட போய் டெலிவரி பண்ணுறீங்க. அவங்க அமௌண்ட் பே பண்ணுறாங்க. சின்ன ப்ராஜெக்ட், 10,000 ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு 5500 ப்ராஃபிட். இதே ஃபோட்டோ நீங்கள் எடுத்தீங்கன்னா 7500 ப்ராஃபிட். ஆல்பம் பிரிண்ட் நம்ம பண்ண முடியாது. 10,000க்கு 7500 ப்ராஃபிட். இதே நீங்கள் 50,000 ப்ராஜெக்ட் எடுத்தா, 1,00,000 ப்ராஜெக்ட் எடுத்தா எவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சிம்பிளஸ்ட் ஐடியா, ஸ்டூடியோ ஐடியா வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஐடியாஸ் நிறைய இருக்கு. இது ரியல் டைம் ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாசிபிள் ஐடியா. இது பாசிபிளா இம்பாசிபிளா? நான் சொன்ன இந்த ஐடியா நீங்கள் ஆல்பம் டிசைன் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இஸ் திஸ் ஐடியா பாசிபிள் ஆர் இம்பாசிபிள்? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? பாசிபிள். எஸ். எஸ். வெரி குட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுது நான் என்ன கான்செப்ட் சொன்னேன். எஸ் சொன்ன எல்லாருக்குமே, பாசிபிள் சொன்ன எல்லாருக்குமே நான் சொன்ன ஐடியாலஜி புரிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? யாருக்காவது புரியலையா? இந்த ஐடியாலஜி புரியலையா? ஸோ இதே மாதிரி ஐடியாலஜி எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணணும், எப்படி இன்டர்வியூ, சரி இன்டர்வியூட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராக்டிகல் செஷன் போயிடலாம். ஸோ திஸ் இஸ் ஃபோட்டோஷாப். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராக்டிகல் செஷன் போயிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே வரலாம். அப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ ஃப்ளையர். ஓகே. ஸோ ஃப்ளையர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கிட்ட காசை எப்படி ஆட்டிய போகிறது சும்மா சொன்னேன். ஸோ யூ வில் கெட் பெய்ட் ஃபார் த ஃப்ளையர். ஸோ ஒரு ஃப்ளையர் டிசைன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது, அதை ப்ராசஸ் எப்படி எப்படி நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இல்லை, அது கிளாஸில் தான். பட் இப்போதைக்கு நம்ம ஒரு ஃப்ளையர் டிசைன் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ளையர் டிசைனுக்கான சைஸஸ் நிறைய இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா A4ல, மோர் ஓவர் நிறைய பேர் A4 சைஸில் பிரிண்ட் எடுப்பாங்க, இல்லை A5 சைஸில் பிரிண்ட் எடுப்பாங்க. ஸோ இப்போ நல்லா கேளுங்க. ஒரு ஃப்ளையர் டிசைன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் சைஸ் அண்ட் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் என்ன? இனிமே நான் வந்து ஃப்ளையர் டிசைன் கம்பல்சரியாக பண்ணுவேன், நியாயமாக இருப்பேன் அப்படின்ட்டா கிடையாது. ரெசல்யூஷன்ன்றது குவாலிட்டி. நம்ம வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, எத்தனை பிக்சல் பா கேமரா அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த பிக்சல்ஸ் தான் வந்து ரெசல்யூஷன். அந்த யூடியூப்லயும் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் போட்டிருப்பான், 300 ரெசல்யூஷன், சாரி 1080 பிக்சல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன். ஹையர் த பிக்சல். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் பிக்சல்ஸ் இருக்கு, நிறைய பிக்சல்ஸ் ஏற்ற நம்மளுக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி வெயிட்டாகவும் ஆகும். ஸோ A4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1240 பிக்சல்ஸ் வித் ஹைட் வந்து 1754 ஹைட். இதுதான் பிக்சல். இத்தனை பிக்சல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெசல்யூஷன் 150 வச்சு நான் கிரியேட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். திஸ் இஸ் த எம்டி டாக்குமெண்ட். இதில் கிரியேட்டிவிட்டியாக நீங்கள் எது பண்ணால் கூட இட் வில் பி பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் சாஃப்ட் காப்பியும் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளையர் பண்ண போகிறீங்க. என்ன டைப் ஆஃப் ஃப்ளையர் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை யோசிக்கணும். நான் இன்னும் வந்து உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங்கோட கான்செப்ட் சொன்னேன். கிராஃபிக் டிசைனிங்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங்கில் எவ்வளோ earn பண்ண முடியும், எப்படி earn பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். எலிஜிபிள் யார் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? இன்னும் நான் சாஃப்ட்வேர் ஸ்கூலில் போகலை. ஓகேவா? இன்னும் சாஃப்ட்வேர் ஸ்கூலில் போகலை. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பெண்டிங் இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி வந்து நம்ம கிளாஸ் எப்படி போகும், நம்மளால இவர் சொல்லி கொடுக்கறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். கரெக்டா? ஏன்னா நம்ம 2 ஹவர் உட்காந்து ஃபுல்லாக லெக்சர்
கேட்டுட்டு லாஸ்டா இந்த டூர்ல போங்க, இந்த போங்க, இது பாக்ஸ் போடுங்க, என்னடா இது புரியவே மாட்டேங்குது. இதுதான் நான் 2 ஹவருக்கு வந்து நான் கவனிச்சேன். கரெக்ட்டா? இப்பவே கவனிங்க. புரிஞ்சுச்சுன்னா யூ கேன் கன்டின்யூ ஆர் எல்ஸ் யுவர் விஷ். ஓகே. ஸோ ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே நியூ டாக்குமெண்ட், நியூ ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்கன்னா அப்படியே லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு மூவி பார்க்குற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க மொபைலு. ஸ்க்ரீன் பெருசாகும். அப்படியே உங்களுக்கு ஜூம் ஆகலைன்னா கையிலே ஜூம் பண்ணுங்கள். மொபைலில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கர்சர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. ஸோ பிரிண்டரில் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A4 அப்படின்ட்டு இருக்கும். A4 சைஸ் இருக்கும். நிறைய சைஸஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நம்மளே இங்கே சைஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ A4 கிளிக் பண்ணுறோம். இங்க ரெசல்யூஷன் மட்டும் 150 மாத்திரம். வேற எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே. நம்ம ஃபோட்டோஷாப் கிளாஸ் எடுக்கும்போது இன்ச் பை இன்ச்சா பார்ப்போம். வித்னா என்ன, ஹைட்னா என்ன, இந்த மெஷர்மெண்ட்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? பட் இப்போ சொல்லி கொடுக்குற கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு வந்து போதும். ஓகேவா? ஸோ A4ல 150 மட்டும் போடுறீங்க. வேற எதுவுமே டச் பண்ணாதீங்க. கிரியேட். ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இங்க கிளிக் பண்ணி இங்க சைஸ் வந்து மாறும். நம்ம A4 கிளிக் பண்ணி நம்மளுக்கு ரெசல்யூஷன் மட்டும் 150 கொடுக்கணும். ஏன் 150 கொடுக்குறோம்? ஏன் 300 கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் 149 கொடுக்க மாறோம்? அந்த மாதிரிலாம் கொஸ்டின் நானும் கேட்டிருக்கேன். ஓகேவா? ஏன் சார் ரவுண்ட் ஆஃபா 150 கொடுக்குறீங்க? கொடுக்கலாம். பட் திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஒரு நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஆன்லைன்ல வெப்சைட்க்கு டிசைன் பண்றீங்க. ஓகேவா? வெப் பேஜ் வருது பார்த்தீங்களா? இந்த வந்து அமேசான், கூகுள் ஏதாவது ஒரு புதுசா வெப்சைட் ஒருத்தங்க கிரியேட் பண்றாங்கன்னா, அதுக்கு பேக்கிரவுண்ட்க்கு ஒர்க் பண்றீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஐ வில் புட் அ நியூ வெப்சைட். கார் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ கார் போட்டோன்னே, இப்போ கார் வாலா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதுல இருக்கிற லோகோ இருக்குல்ல, இந்த லோகோ, இந்த லோகோ, இந்த லோகோ, இந்த லோகோ, இந்த லோகோ, இந்த லோகோலாம் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேனர். ஓகேவா? இந்த பேனர் பேஜ் வந்து நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரோட ஃபோட்டோஸ்லாம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறீங்க. திஸ் இஸ் கால்ட் வெப் பேஜ். வெப்சைட்க்கு நீங்க டிசைன்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறீங்க. இது வேற வேற ஏதாவது பாருங்க. ஸோ இதுல வந்து இந்த 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 ஃபோட்டோ இந்த இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறீங்க. ஓகேவா? இது வந்து ட்ரெஸ் போடுறீங்க. ட்ரெஸ் போடும்போது இப்போ இது போகலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்க கொடுக்கும்போது என்ன ரெசல்யூஷன்ல கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 72 போடணும். ரெசல்யூஷன்ல 72 போட்டா தான் கிளிக் பண்ணோன்னே லோட் ஆகும். இல்ல நீங்க 150 குடுத்துட்டீங்க, 300 குடுத்துட்டீங்க, 600 குடுத்துட்டீங்க அப்படின்னா, வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். அந்த ஃபோட்டோ லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதா? அதுக்காக தான் இங்க 72 குடுத்தா ஸ்பீடா இருக்கும். பட் நம்ம இப்ப எதுக்கு பண்றோம்? ஆன்லைன்ல போஸ்ட் பண்றதுக்கு. எதுல? சோஷியல் மீடியா, WhatsAppல, Instagramல, Facebookல நீங்க நெறைய டிசைன்ஸ் பார்க்குறீங்களே, இப்போ கூட நம்ம ஒரு டிசைன் பார்த்து தானே நம்ம இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணோம். அந்த மாரி டிசைன்ஸ்லாம் 150 போட்டாலே போதும். வேற எதுவுமே மாத்த தேவையில்ல. கிரியேட் நம்ம கொடுக்குறோம். கிரியேட் ஆயிடுச்சா? சிம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன டிசைன் பண்ணலாம்? எதுக்கு நம்ம டிசைன் பண்ணலாம்? ஓகே. ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கோம். ஸோ ஆன்லைனுக்காக நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ மோர் ஐடியாஸ் அண்ட் மோர் வெப்சைட்ஸ் எங்க போய் டவுன்லோட் பண்ணணும், எதுல போய் ரெஃபரன்ஸ் பார்க்கணும், எதுல வந்து நம்ம எடுத்தா நம்ம கிரியேட்டிவா நம்ம தெரியல. இப்ப நல்லா கேளுங்க. வண்டி இருக்கு. வண்டினா என்ன? ஃபோட்டோஷாப் தெரியும். ஓகேவா? வண்டி இருக்கு. வண்டியில பெட்ரோலும் இருக்கு. பெட்ரோல்ன்றது என்ன? நாலேட்ஜ் இருக்கு. ஓகேவா? எப்படி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணணுன்ற நாலேட்ஜ் இருக்கு. ஸோ வண்டி இருக்கு, பெட்ரோல் இருக்கு. ஓகேவா? எங்க போய் சேரணும் அப்படின்னு டெஸ்டினேஷனும் தெரியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா சென்னையில எத்தனை பேர் இருக்கீங்க? டைப் பண்ணுங்க சார். பாருங்க. சென்னைன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? சென்னையில எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன்னா அந்த ஒரு லொகேஷன் வச்சு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு லொகேஷன் சொல்லலாம். சென்னை சென்ட்ரல்ல இருக்கிறேன்னா டெல்லிக்கு போகணும். இதுதான் என்னோட லொகேஷன். வண்டி இருக்கு, பெட்ரோல் இருக்கு. டெல்லிக்கு போகணும்னு தெரியும். ஆனா எப்படி போகணும்னு தெரியலையே. கரெக்டா? ஸோ அதுதான் கிரியேட்டிவிட்டி. ஃபோட்டோஷாப் தெரியும். நான் ஃபோட்டோஷாப் சொல்லி குடுத்துட்டேன். ஃபோட்டோஷாப் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். என்ன பண்ணணுன்ட்டும் தெரியும். என்ன பண்ணணும்?
நான் வந்து ஆன்லைனுக்காக ஒரு ஃப்ளையர் டிசைன் பண்ணணும்னு தெரியும். ஆனா எப்படி கிரியேட்டிவா பண்ணணும்னு தெரியலையப்பா. கரெக்டா? ஸோ அந்த கிரியேட்டிவிட்டியை எப்படி கொண்டு வரது? எந்த வெப்சைட்ல போய் நம்ம எப்படி பார்க்கறதுன்ட்டு நம்ம கிளாஸ்ல வந்து பார்ப்போம். டீட்டெயிலா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு வொர்க்கிங் ஃபைல் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? கரெக்டா அந்த கிரியேட்டிவ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? எப்படி பண்ணணுன்ட்டே தெரியல. பட் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபோட்டோஷாப் தெரியும். ஃபைல் ஓப்பன் பண்ண தெரியும். டூல்ஸ் எல்லாமே தெரியும். ஓகேவா? எந்த கான்செப்ட்ல நம்ம பண்ணணும்னு தெரியும். என்னது? நம்ம ஆன்லைனுக்காக ஒரு ஃப்ளையர் டிசைன் பண்ணணும்னு தெரியும். ஆனா அது எப்படி கிரியேட்டிவா பண்றதுன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் வந்து கிளாஸ்ல டீட்டெயிலா சொல்லி தர போறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அந்த ஆன்லைன் டிசைன் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். மேக்னிஃபிக் அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ மேக்னிஃபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் சர்ச் எனிதிங். இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டிசைன் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் ஃப்ளையர். நான் இதானே பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேனோ அது நான் டைப் பண்ணேன். நான் என்ன பண்ண போறேன்? ஆன்லைன் கிளாஸ்க்கு ஒரு ஃப்ளையர். இதுக்கு நான் இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஹோட்டலுக்காக ஃப்ளையர். ஹோட்டல் ஃப்ளையர் அவ்வளோதான். ரெஸ்டாரண்ட் ஃப்ளையர். பர்கருக்கு ஃப்ளையர். புரியுதா? சிம்பிளா இருக்கா டிசைனு? என்ன சார் இந்த சிம்பிள் டிசைன் தெரிஞ்சா நான் எப்பயோ நான் கத்திட்டு இருப்பேனே. கரெக்டா? ஸோ என்ன டிசைன் பண்ண போறீங்களோ, மேக்னிஃபிக் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்ல போயிட்டு, நீங்க அந்த பேரு போட்டு ஃப்ளையர். கார் வாஷ்க்காக நீங்க ஒரு ஃப்ளையர் பண்றீங்கன்னா, கார் வாஷ் ஃப்ளையர். அரபிக் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா, அரபிக் கிளாஸ் ஃப்ளையர். ஃப்ளையர் மட்டும் போட்டா போதும். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஃப்ளையர் போட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நான் நிறைய டெம்ப்ளேட் வந்துச்சு. கரெக்டா? நிறைய டெம்ப்ளேட் வந்து வந்துருச்சு. ஆன்லைன் கிளாஸ்க்கு நம்ம இப்படிலாம் வந்து நம்மளோட நாலேஜ்க்கு எது நல்லா இருக்கும், நம்மளோட டிசைன்ஸ்க்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம எடுக்கிறோம். ஓகே, புரியுதா இப்போதைக்கு? இதுவே நான் ஆன்லைன் கிளாஸ் போடாம நான் வேற என்ன பண்றேன்னா, கார் வாஷ். கார் வாஷ் ஸ்பெல்லிங் தெரியல உங்களுக்கு, அது போதும். கார் வாஷ் ஃப்ளையர், அவ்வளோதான். கார் வாஷ்க்கு ஃப்ளையர் வருது. வேற என்ன போறேன் நான்? ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலுக்காக நீங்க ஒரு ஃப்ளையர் பண்றீங்க. ஓகேவா? ஹாஸ்பிட்டல் ஃப்ளையர். ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ளையர்ஸ் வருது. டாக்டர்ஸ் வச்ச மாதிரி, பேஷண்ட்ஸ் இருந்த மாதிரி. ஓகேவா? பிளட் டொனேட்க்கு ஃப்ளையர் பண்றீங்க. எல்லாத்துக்கும் இருக்கு. ஓகேவா? பிளட் டொனேட் ஃப்ளையர் போடுறீங்க. பிளட் டொனேட்டுக்கும் ஃப்ளையர் டிசைன்ஸ் வருது எல்லாத்துக்கும். ஓகேவா? ரெஸ்டாரண்ட் இருக்கு. சரி, ஸ்பெல்லிங் தப்பா போடலாம். ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நான் போடுறேன். ஸ்பெல்லிங் தப்பா போட்டா கூட நம்மளுக்கு ஃப்ளையர் டிசைன் வரும். ஓகேவா? நான் ஏன் இது போட்டேன்னா, நிறைய பேருக்கு சில சில மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தா கூட யூ கேன் ஏபிள் டு கெட் டிசைன்ஸ். ஃபுட் டிசைன்ஸ்லாம் வந்து ரெஸ்டாரண்ட் ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் ஃப்ளையர். நீங்க பக்ரீத், ரம்ஜானுக்குலாமே பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு எல்லாத்துக்கும் வரும். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஃப்ளையர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு சர்ச் அ டிசைன். ஸோ இந்த க்ரோன் போட்டு எடுக்காதீங்க, பெய்டு. க்ரோன் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ. எக்ஸாம்பிளுக்கு நான் இது எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது சிம்பிள் நீட்டாக இருக்குன்னு சொல்லி நான் இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணேன், எனக்கு டவுன்லோடிங் காட்டுது பாருங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு டிசைன் கிடச்சிச்சு. இது ஏன் சார் நீங்கள் போய் அதில் பண்ணி இதில் எடுத்துகிட்டு வந்தீங்க? நீங்கள் தான் ஒரு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்க, இதுலேயே உட்காந்து பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் புரோட்டா வந்து போட தெரியும், நீங்கள் ஏன் மாவு பிசைச்சு அது ரோல் ஆக்கி அது நீங்கள் ஏன் புரோட்டா செய்கிறீங்க? பேக்கெட்டில் ரெடிமேட் வருது, போட்டு பட்டுன்னு போட்டு அமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் தானே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃப்ரைஸ் ஏன் நீங்க உருளைக்கிழங்கு எடுத்து உரிச்சு சின்ன சின்ன பீஸா வச்சு நீங்க ஃப்ரை பண்ணி கொடுக்குறீங்க? பாக்கெட்ல வருது, ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்ற. புரியுதா? ஸோ இதுவும் பண்ண முடியும், இதுவும் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு இது ரெண்டுக்கான கான்செப்ட் புரிஞ்சா, நான் உருளைக்கிழங்க வாங்கி உரிச்சு அது பீஸ் பீஸ் ஆக்கி அதில் மசாலா முக்கி அதில் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன்னா இந்த கான்செப்ட்.
ஃப்ரெஷ்ஷான பேப்பரில் பண்ணுற கான்செப்ட். இதுவே பேக்கெட்டில் வருது ஒரு ஃப்ரையை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மசாலா அதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன். அதுதான் இது ரெடிமேட் ஃப்ளையர். இது எடிட்டபிள், எல்லாமே எடிட்டபிள் தான், எதுவுமே வந்து நான் எடிட்டபிள் கிடையாது. சரி, இது என்ன எடிட்டபிள்னா என்ன, நான் எடிட்டபிள்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகேவா? ஒர்க்கிங் ஃபைல்ன்றது வேற. ஒர்க்கிங் ஃபைல் என்னன்னா நம்ம கலரு, டெக்ஸ்ட்டு எல்லாமே மாற்ற முடியும். ஓகேவா? ஈவன் இமேஜ் கூட மாற்ற முடியும், அசைக்க முடியும். இப்போ இந்த இமேஜ் பாருங்க, இந்த இமேஜ் மட்டும் நான் அசைக்கிறேன்னா இந்த இமேஜ் அசைக்குது. கரெக்டா? இதுதான் ஒர்க்கிங் ஃபைல். ஓகே, இதுதான் வந்து ஒர்க்கிங் ஃபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜேபெக் ஃபைல். ஜேபெக் ஃபைல்னா என்ன, எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும். நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்டு, இமேஜு, இந்த ஐகானு, ஷேப்ஸு எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும். திஸ் இஸ் ஜேபெக் ஃபைல், ரெடி ஃபைல். இதுதான் நீங்கள் மார்க்கெட்டிங்லாம் யூஸ் பண்ணுவீங்க, நாட் ஒர்க்கிங் ஃபைல். ஒர்க்கிங் ஃபைல்னா என்ன, நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணுவீங்க, அதில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைப்பாக்காக ஒரு ஃப்ளையர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எடுத்துடுறோம். ஓகே, டெலீட் பண்ணால் டெலீட் ஆகிடும். இப்போ யோர் வெப்சைட் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ எல்லாமே குரூப்ல இருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுக்குறேன். ஸோ அன்குரூப் ஆகுது. ஓகே, ஸோ இதில் நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு, நல்லா பாருங்க, கீபோர்டில் ஆல்ட் கீயை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸ்ல ஸ்க்ரால் பண்றேன். எனக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. ஸ்க்ரால் இருக்குல்ல, ஒரு வீல் மாதிரி இருக்கும் மவுஸ்ல, அது ஸ்க்ரால் இன் பண்றீங்க, ஸ்க்ரால் அவுட் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ டபுள் கிளிக் பண்றீங்க, உங்களுக்கு எடிட்டபிளா வருது. சரி, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைப்பா சைப்பா அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க என்ன பண்றீங்க, சைப்பா ட்ரீ .com அப்படின்னு சொல்லி போட்டுறீங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த ட்விட்டர், லிங்க்டின்லாம் போயிட்டு சைப்பா ட்ரீன்னு சர்ச் பண்ணா இது எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ இதை மாத்தலாம். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி மாத்தலாம். ஓகேவா? கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டு சைப்பா ட்ரீ அப்படின்னு போறாம லேர்ன் லேர்ன் கிராஃபிக் டிசைன். ஸோ லேர்ன் கிராஃபிக் டிசைன் சொல்லி போட்டு இதை மட்டும் நம்ம என்ன பண்றோம், போல்டு எப்படி பண்றோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி. இன்னும் உங்களுக்கு போல்டு வேணும் அப்படின்னா மான்டெசரால எக்ஸ்ட்ரா பிளாக் போல்டு இருக்கு. அப்படின்னா இந்த சர்க்கிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டெலிட் டெலிட் கொடுத்தா டெலிட் ஆயிடும். இஸ் இஸ் த யூசேஜ் ஆஃப் ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட் பெனிஃபிஷியலி? இஸ் த யூசேஜ் ஆஃப் ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட்ஸ் பெனிஃபிஷியலி? எஸ். நீங்க இருக்கிற டிசைன்ஸை நீங்க அப்படியே யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க. அது நீங்க ஒரு ஸ்டார்ட்டா தான் நீங்க வச்சுப்பீங்க. ஓகேவா? ஒரு ஸ்டார்ட்டா வச்சுப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப் வேணும் வேண்டாம் அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். வேண்டாம் அப்படின்னு டெல் பண்ணீங்கன்னா அந்த அந்த ஷேப்ஸ் எல்லாமே அன்வான்ட் ஷேப்ஸ் எல்லாமே போயிடும். ஓகேவா? இப்போ இந்த இது இருக்கு, இந்த கண்டென்ட்டை வந்து நீங்க இங்க வைக்காம, ஓகேவா, இங்க வைக்கணும் இல்ல கீழே வைக்கணும். திஸ் டெம்ப்ளேட் ஜஸ்ட் ஸ்டார்ட் அப். நீங்க பண்ற டிசைனுக்கு ஒரு ஸ்டார்ட் அப். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியும் நீங்க இதுதான் நீங்க பண்ண போறீங்க. எப்படியும் நீங்க வெப்சைட் போட போறீங்க, ஐகான்ஸ் போட போறீங்க, ஹெட்டிங் போட போறீங்க, போட்டோஸ் போட போறீங்க. ஓகேவா? ஒரு டெம்ப்ளேட்டை நீங்க எடுத்து நீங்க ஸ்கிராச்ல இருந்து போகாம உங்க டைம் சேவ் பண்ணி நீங்க எடுத்துட்டு வரீங்க. ஸோ இது எல்லாமே எடிட்டபிள் தான். ஓகேவா? ஸோ அதான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்று வந்து மேனுவலாக நம்ம பண்றது, இன்னொன்று வந்து ஒரு டெம்ப்ளேட் எடுத்து அதில் நம்மளோட ஐடியாலஜிஸ்லாம் வச்சு நம்ம டிசைன் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த டெம்ப்ளேட் எடுத்துட்டேன், பட் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஓகேவா? பட் டெம்ப்ளேட் அதுவே நான் யூஸ் பண்ணல. இதை நான் delete பண்றேன். கிராஃபிக் டிசைனிங்கை செலக்ட் பண்ணிட்டு
லெஃப்ட் அலைன்மெண்ட் செலக்ட் ஆல். கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் ஆல் பண்ணிடணும். லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்ல அலைன் ஆயிடும். ஓகே, அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்க வைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ கிராஃபிக் டிசைனிங்கை டபுள் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறீங்க, கீழே வந்துருக்கு. ஓகே, ஸோ லேர்ன் கிராஃபிக் டிசைன் நான் இன்னும் பெருசாக்குறேன், இந்த அளவுக்கு பெருசாக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்றேன். ஸோ இமேஜ் என்ன ஆட் பண்றேன், நான் கூகுளில் போயிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு இமேஜ் கிராஃபிக் டிசைன் அப்படின்னு நான் ஆட் பண்றேன். ஓகே, ஸோ கிராஃபிக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் இமேஜ் வந்து ஒன்று எடுத்துட்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது திஸ் இஸ் ஃபைன். ஸோ இது நான் எடுத்துட்டு வரேன், காப்பி இமேஜ் அப்படின்னு சொல்லி. அந்த டிசைனும் இந்த டிசைனும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ நான் இந்த ஸ்டார்ட்காக நான் அந்த டிசைன் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸ்டார்ட்காக அந்த டிசைன் எடுத்துக்கிட்டு இதை நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், மாஸ்கிங் கொடுக்குறேன். மாஸ்கிங் கொடுத்து கீழே இருக்கிறத மட்டும். ஸோ இந்த மாஸ்கிங்னா என்ன? ஓகேவா? மாஸ்கிங் வந்து எப்படி வந்து பண்றது, பிரஷ் டூல் எடுத்துக்கிட்டு ரப் பண்ணாலே போயிடும். கீழே ஒரு லைன் இருந்துச்சுல, போயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த டிசைனிங்கையும் பிரஷ் டூல் எடுத்துக்கோங்க. லெஃப்ட்ல பிரஷ் டூல் இருக்கு, பெயிண்ட் பிளாக் கலர்ல இருக்கு. இந்த பிரஷ், அதாவது இந்த மாஸ்கிங் கம்ப்ளீட் ஒரு கிளாஸே தேவை. இந்த மாஸ்கிங்னா என்ன, இது எப்படி வந்து யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த கிளாஸ் டெல்லிங் யூ ஹவு டு டூ அ ஃபிளையர் டிசைன், எப்படி வந்து ஒரு கான்செப்டுவல் ஃபிளையர் டிசைன்ஸ் வந்து நம்ம பண்றது அப்படின்ட்டு. இந்த சைபாட்ரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியல, கரெக்டா? ஸோ அது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே அதை கீழே இறக்கிடுறோம். யுவர் ஏம் அண்ட் எஜுகேஷன் இருக்கு, இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீழே இறக்கிடுறோம். யுவர் ஏம் அண்ட் எஜுகேஷனை கீழே இறக்கி வச்சுக்கணும் இப்போதைக்கு. ஓகே, ஸோ ஒரு ஃபிளையர் டிசைன் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்கிராச்ல இருந்து நீங்க போகலாம். திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்கிராச்ல இருந்து போற மாதிரி தான். ஓகேவா? அதே டிசைன் நம்ம யூஸ் பண்ணாம கொஞ்சம் நம்ம, நீங்க கேட்டீங்களே ஸோ பெனிஃபிஷியலா அப்படின்னு கேட்டீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் எடுத்தும் பண்ணலாம், இல்லை உங்களோட கிரியேட்டிவிட்டி எடுத்து நம்ம ஒரு டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐகானை எடுத்து நம்ம இங்க வச்சுக்கிறோம். புரியுதா? நம்ம டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டை மாத்துறோம், லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி a flyer design. ஓகே, இது ரெண்டு எடுத்து மேல வைக்கிறோம், இது இங்க வைக்கிறோம். ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி வைக்கிறீங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கஷ்டமே கிடையாது. ஓகேவா? இது ஜஸ்ட் மூவ் பண்ணி இங்க வைக்கிறீங்க. இப்போதைக்கு நான் இந்த ஒரு கான்செப்ட் வச்சு நான் பண்றேன். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் இந்த ஐடி நீங்க கீழே இங்க வைக்கிறீங்க. ஓகே, அவர் அவ்வளவுதான். ஸோ ஆக்சுவலி ஒரு ஒரு சின்ன ஒரு சிம்பிளா வந்து ஒரு ஃபிளையர் டிசைன் வந்து ரெடி. கிராஃபிக் டிசைனிங்னா அது அதோட டிசைனிங் கான்செப்ட், இங்கெல்லாம் கீவேர்ட்ஸ் போடுறீங்க, ஒரு ஏம் இங்க போடுறீங்க, ஜஸ்ட் ஒரு கேட்ச்காக இங்க ஒரு ஐகான் போடுறீங்க, இங்க ரெண்டு இது போடுறீங்க. நான் எடுத்த ஃபிளையர் டிசைனும் இதுவும் ஒண்ணா கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைன் பண்ணியிருக்கோம். ஒரு பார்டருக்குள்ள நம்ம டிசைன் பண்ணி அலைன் பண்ணியிருக்கோம். ஒரு இமேஜ் எடுத்து வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து நம்ம இப்படி நம்ம கிரியேட்டிவ்ல இருக்கிற டிசைன், இப்போ நான் உங்க கிளாஸும் எடுக்கிறேன், அட் த சேம் டைம் நான் யோசிச்சு இந்த மாதிரி ஒரு டிசைனும் நம்ம பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் பண்றேன். நான் இப்போ எந்தெந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், அந்த டூல்ஸ்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டூலை நம்ம போக 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 இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டிசைன்ஸ் வந்து நீங்க பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு, இந்த டெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, லோட் ஆகுது. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில்லர் இருக்குல்ல, ஸோ மேல இருக்கிற அந்த பெயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். சிம்பிளா ஒண்ணுமே கிடையாது. இங்க வெளியே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே,
ஸோ இந்த லேர்ன் கிராஃபிக் டிசைனிங் மட்டும் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு கலர் சூஸ் பண்ணி அதை நீங்க வயலட் கொடுத்தீங்கன்னா வயலட் ஆயிட போகுது. ஸோ டைப்போகிராஃபி லேர்ன் கிராஃபிக் டிசைனிங், இந்த டிசைனை மட்டும் நீங்க போர்டில் வைக்கிறது, திஸ் இஸ் டைப்போகிராஃபி. மக்களை வந்து ஈஸியாக படிக்க வைக்கிற மாதிரி டைப்போகிராஃபி நம்ம பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம கிளாஸஸ்ல லேர்ன் பண்ணுவோம். கிராஃபிக் டிசைனிங் டைப்போகிராஃபி எப்படி யூஸ் பண்றது, எந்தெந்த ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்றது, வாட் இஸ் மீன் பை செரிஃப் ஃபாண்ட், வாட் இஸ் சான்ஸ் செரிஃப், வாட் இஸ் டெக்கரேட்டிவ், அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஃபிளையர் டிசைன்ல நான் ஸ்டார்டிங் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான் பார்த்தேன். நம்ம இன்னும் இன் டீட்டெயிலா இது நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு இந்த ப்ராசஸ் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு இட் டேக் டைம். ஓகேவா? ஏன்னா இப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் தெரியாது, டைப்ஸ் இது ஃபாண்ட்ஸ் தெரியாது, டிசைன்ஸ் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு டெம்ப்ளேட் எடுத்து எடிட்டபிள். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த இந்த டிசைன் விட்டுருங்க, வேற டிசைன் போகலாம். சிம்பிளா ஓகேவா, சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் இந்த டிசைன் நீங்க எடுக்கிறீங்க, டவுன்லோட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, போட்டோஷாப் இன்கேஸ் உங்ககிட்ட இருந்தா ஓகே, இல்லைன்னா இன்ஸ்டாலுக்கான சாஃப்ட்வேர் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். சைப்பால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், டிசைன், பவர் பாயிண்ட் உங்ககிட்ட இருக்கும். அப்புறமா ஸ்மார்ட் ஆல்பம், இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு ஃபிளையர் டிசைன் நீங்க பாக்குறீங்க, மேக்னிஃபிக்ல போறீங்க, உங்களுக்கு தேவைப்படுற கீவேர்டை போடுறீங்க, ஒரு ஃபிளையர் டிசைன் வருது, அது டவுன்லோட் பண்றீங்க. இது எப்போ பண்றீங்க அப்படின்னா, இந்த கிளாஸை முடிச்சு இன்கேஸ் நீங்க ஒரு 500 ரூபாய் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்றீங்க, டபுள் கிளிக் பண்ணி இந்த போட்டோஷாப்ல டபுள் கிளிக் பண்றீங்க, போட்டோஷாப்ல ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். கிளியர்? ஓகே. இந்த லோகோவை செலக்ட் பண்றீங்க, டெலீட் பண்றீங்க, டெலீட் ஆகுது. கிளியர்? கிளைண்ட் கொடுக்குற லோகோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளைண்ட் வந்து ஏதாவது ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க, லைக் லோகோ பிஎன்ஜி எடுத்துக்கலாம். கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லோகோ கொடுத்துருக்காங்க, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். ஸோ கிளைண்டோட லோகோ தான் இது. ஸோ லோகோ இருந்த இடத்துல நீங்க லோகோ போட்டுறீங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கிளாஸை முடிச்சு உங்களால ஒரு சின்ன ஃபிளையர் டிசைன் பண்ண முடியும், பேசிக் ஃபிளையர் டிசைன் பண்ண முடியும்ல. ஸோ இதுதான் அது. ஓகே, ஸோ லோகோ இருந்த இடத்துல நீங்க லோகோ போடுறீங்க, வேற எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு ஹெட்டிங் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு நேம், அஷ்ரஃப். ஓகேவா? எல்லாம் வந்து ஷிஹாப் வச்சுக்கோங்க. ஷிஹாப் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SHIHAD, ஷிஹாப், ஷிஹாப் ஆன்லைன் கிளாஸ். ஸோ ஷிஹாப் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன்னா எடுத்துட்டு ஐ எம் கிவிங் சம் ஃபாண்ட், ஒரு ஃபாண்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஷிஹாப் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு எதுவுமே நான் மாத்தல. நான் உங்களுக்கு இது நல்ல டிசைனும் சொல்ல, இது கெட்ட டிசைனும் சொல்ல, இருக்கிற டிசைனை நீங்க எப்படி மாத்துறது, அவ்வளவுதான். டெக்ஸ்ட் இருக்கிற டபுள் கிளிக் பண்ணி நீங்க டெக்ஸ்ட்டை மட்டும் மாத்துறீங்க. ஓகே, ஷிஹாப் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துறீங்க. ஓகே, இமேஜ் இருக்கு, இந்த இமேஜ் செலக்ட் பண்றீங்க. ஓகேவா? இமேஜ் செலக்ட் பண்றீங்க, நல்லா கேளுங்க, இது இமேஜ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்லைன் கிளாஸ் போடுறீங்க, ஆன்லைன் கிளாஸ் போட்டு இந்த இமேஜ் நீங்க உள்ள வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. காப்பி பண்றீங்க, நல்லா பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ். காப்பி ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் திங் காப்பி இமேஜ், காப்பி ஆயிடுச்சா? போட்டோஷாப்குள்ள வரீங்க, இந்த இமேஜ்ல கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணா இந்த இமேஜ் செலக்ட் ஆகும். ஓகேவா? இமேஜ் செலக்ட் ஆகும். அப்படியே நீங்க என்ன பண்ணணும், கண்ட்ரோல் வி. ஓகே, கண்ட்ரோல் வி கொடுத்துட்டீங்களா? இந்த நாடு இருக்குல்ல, இது பிடிச்சி இது பெருசு பண்ணணும், பெருசு பண்ணி இது தள்ளி வைக்க, நல்லா அந்த இமேஜே மறைக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? வச்சுட்டீங்களா? ஓகே. ஸோ இந்த இமேஜ் எங்க இருக்கு, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, நம்ம போட்ட இமேஜ் மேல இருக்கு, அதோட இமேஜ் கீழே இருக்கு. கரெக்டா? ஸோ ஒண்ணுமே கிடையாது, நல்லா பாருங்க, நான் இங்க கூட எடுத்துட்டு வரேன் லேயர்ஸ் பேனல். ஓகேவா? மேல நம்ம போட்ட இமேஜ், கீழே அவங்க யூஸ் பண்ண இமேஜ். ஓகேவா? ஸோ மேல போட்டிருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி
கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க், அவ்வளோதான். இமேஜ் உள்ள போயிடுச்சு. சிம்பிள். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இந்த இமேஜ் delete பண்ணியாச்சா? இதுதான் லேயர் பேனல். லேயர் பேனல் இங்க இருக்கும். ரைட் சைடுல கீழே லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நான் எடுத்துட்டு வந்து இங்க வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்ட்டு. மைட் பி இது லேர்ன்ல இருக்கலாம், இல்லை நீங்க லாஸ்டா டைப் பண்ண ஷிஹாப் ஆன்லைன் கிளாஸ்ல செலக்ட் ஆகிருக்கலாம். அது முக்கியம் கிடையாது. நீங்க இமேஜ் போறதுக்கு முன்னாடி யூ ஷுட் செலக்ட் த இமேஜ். இமேஜ் செலக்ட் ஆகிட்டு அந்த இமேஜ் இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்ல வந்து செலக்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க கூகுள்ல போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்றீங்க, காப்பி பண்றீங்க. புரியுதா? காப்பி பண்ணிட்டு போட்டோஷாப்குள்ள வந்து அந்த இமேஜ் செலக்ட் ஆகி இருக்கணும். செலக்ட் ஆகாம இருக்கவே கூடாது. நல்லா கேளுங்க, செலக்ட் ஆகி இருக்கணும். திஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை நீங்க செலக்ட் பண்ணலாம், இமேஜ் இது உள்ள போய் உட்காராது. செலக்ட் பண்ணா இந்த மாதிரி வந்துடும். அப்படியே கண்ட்ரோல் வி கொடுத்துடணும். வி கொடுத்துட்டு அந்த செலெக்ஷன் போயிடும், அந்த இமேஜோட செலெக்ஷன் போயிடும். பரவாயில்ல, ஓகேவா? இந்த இமேஜோட செலெக்ஷன் இருக்குல்ல, இது அப்படியே இப்படி பெருசு பண்ணணும். இந்த சைடு, இந்த சைடு, கீழே. செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஒண்ணுமே கிடையாது. லேயர் பேனல்ல பாருங்க, அந்த இமேஜ் தம்ப்நெயில்ல தெரியும். ஓகேவா? ஸோ இந்த லேயர்ல ரைட் கிளிக் நான் எங்க பண்றேன், நடுவில் பண்றேன். நாட் ஆன் த தம்ப்நெயில், இந்த இமேஜ்ல பண்ணல. இங்க ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க், அவ்வளவுதான். இமேஜ் உள்ள போய் உட்காந்துச்சா? அப்படியே கீழே வாங்க. ஸ்டடி அண்ட் லேர்ன் இருக்கா? ஓகே, அந்த டெக்ஸ்ட் அப்படியே இருக்கும். அவங்க இன்கேஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க? டெக்ஸ்ட் டூல் டி எடுத்துக்கோங்க. டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் வந்துடும். இங்க இருக்கு பாருங்க, டெக்ஸ்ட் டூல் எடுத்து கிளிக் பண்ணிட்டீங்க. டெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ஆகுது. கண்ட்ரிலே கொடுத்து நம்பர் 54C, காந்திபுரம், காந்திபுரம், நியூயார்க், அமெரிக்கா அப்படின்னு அவங்க ஏதோ அட்ரஸ் சொல்றாங்க. ஓகேவா? அமெரிக்கா, சென்னை 99 அப்படின்னு சொல்லி அவங்க அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ் போட்டு இன்கேஸ் ஃபாண்ட் சின்னதாக இருக்கு அப்படின்னா செலக்ட் பண்ணி மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி 12ல கொடுத்துருங்க. 12னா நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். லெஃப்ட் அலைன்மெண்ட் இல்லை சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நியூயார்க்கை நம்ம கீழே இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நியூயார்க்கை நம்ம கீழே இருக்காச்சு. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் நல்லா பாருங்க, மர்ஜ் ஆயிருக்கு, ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டவுன் ஆகிற மார்க் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வரும். இது ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். வேணும்னா நீங்க வந்து சைப்பா கிட்ட கேட்டு அந்த ரெக்கார்டட் செஷன் கொடுப்பாங்க. அதை பார்த்து இந்த ஃப்ளையரை மட்டும் நல்லா லேர்ன் பண்ணி 500 ரூபாய், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் நீங்க சம்பாதிச்சா இந்த ஒரு கிளாஸை பார்த்து 15,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியும். கிளைண்ட்ஸை நீங்க தெரிஞ்சா. ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளையர் டிசைன் 500 ருபீஸ்க்கு நீங்க இப்படி பண்றீங்க. ப்ரொஃபஷனல் ஃப்ளையர் டிசைன் தான் இது. வந்து பிகினர் லெவல் நீங்க பண்ணா கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இது ஏற்கனவே ஒருத்தர் ப்ரொஃபஷனலா இருக்கிற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஆல்ட் பிரஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க போடுறீங்க. என்னடா என்ன இது செலக்ட் பண்ண செலக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படாதீங்க. டெக்ஸ்ட் டூல் லெஃப்ட்ல இருக்கு பாருங்க, செலக்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆல். இது யூனிவர்சல். வேர்டா இருந்தாலும் பவர் பாயிண்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் யூனிவர்சல் கண்ட்ரோல் ஏ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் போடுறீங்க. ஏதாவது வந்து என்ன பேர் போட்டிருந்தோம், மேலே ஷிஹாப் போட்டிருந்தோம். கரெக்டா? ஷிஹாப், ஷிஹாப், ஷிஹாப்.com அப்படின்ட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டு. எல்லாமே நீங்கள் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதோட கலர் வேணும்னா மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் இருக்குது, இது ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி இருக்கு. இந்த ஷேப்பில் இந்த ஒரு ஐகான் மாதிரி தெரியுதா? நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. சின்னதாக ஒரு சின்ன பொட்டி, அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பேலட் ஓப்பன் ஆகும். ஸோ வேற டார்க் கலர்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? டார்க் கலர்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. கொஞ்சம் டார்க்காக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு கொடுக்குறீங்க. இதுலயே இன்கேஸ் ஏதாவது அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்னா யூ கேன் delete தட். இல்லை இது வேண்டாம்னா இது செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷேப் அப்படின்னு இடத்துல செலக்ட் பண்ணி delete பண்ணிடலாம். யுவர் விஷ். ஓகே, இல்லை அப்படியே நான் வந்து அவங்களுக்கு டெலிவர் பண்றேன் அப்படின்னா இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஆல்ட் எஸ். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம்.
கண்ட்ரோல் ஆல்ட் எஸ். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கணும், ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கை எடுத்துடக்கூடாது. கண்ட்ரோலும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது கூட சேர்த்து ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா எஸ்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஓப்பன் அ டேப். இங்க வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜேபெக் ஜேபிஇஜி அப்படின்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேர் என்னது, ஷிஹாப் ஷி ஆப் டிசைன் அப்படின்னு போட்டு என்ன பண்றீங்க, டவுன்லோட்ஸே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகேன்னு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம போய் டவுன்லோட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் இஸ் ரெடி, அவ்வளவுதான். இதை நீங்க கிளைண்ட் கிட்ட சென்ட் பண்ணி காசு சம்பாதிக்க முடியும். முடியுமா முடியாதா? நான் சொல்லி கொடுத்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளையர் டிசைன் ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும். அவங்க சொன்ன ஏதாவது எடிட் இருந்தாலும் எடிட் பண்ண முடியும். பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? முடியுமே சாரா இல்ல முடியுமா சார்? ஆக்சுவலி முடியும். நீங்க கிளைண்ட்ஸை கண்டுபிடிச்சு ஓகேவா, கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸை நீங்க யார் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஃபயர் டிசைன்ன்றது கம்பல்சரியா அவங்களுக்கு தேவைப்படும். நீங்க எடுக்கிற டெம்ப்ளேட்டை பொறுத்து இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல எத்தனை டெம்ப்ளேட் இருக்கு? நம்ம ஒரு டெம்ப்ளேட்டா பார்த்தோம், எத்தனை டெம்ப்ளேட் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. இல்ல நீங்க தயவு செஞ்சு இந்த லைசன்ஸ் கிளிக் பண்ணி ஃப்ரீ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஃப்ரீனா இது எல்லாமே நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஓகேவா? பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணி வேற இமேஜ் போட்டு இதில் டெக்ஸ்ட்லாம் நீங்க எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா இருக்கு, கிரியேட்டிவா இருக்கு பாருங்க. 500. இப்போ எக்ஸாம்பிள் இது இருக்கு, டெக்ஸ்ட்டை மட்டும் எடிட் பண்ணி போட்டோ மாத்துறீங்க, அவ்வளவுதான் காசு. எல்லாமே வந்து இப்போ இந்த கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணி ஒரு ஃபிளையர் சிம்பிளா மேக்னிஃபிக், நல்லா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, MEGNIFIC மேக்னிஃபிக் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா இது எல்லாமே போட்டோஷாப் ஃபைல் தான். அப்படியே டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு விஷயத்த நீங்க வந்து ஃபில்டர் பண்ணணும். மேக்னிஃபிக்ல வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் ஃபிளையர்னு போடுறீங்க, இல்ல ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் ஃபிளையர் போடணும் கம்பல்சரியா. ஓகேவா? ஃபிளையர் போடணும். ஸோ ரெஸ்டாரண்ட் ஃபிளையர்னு போட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிசைன் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னாலே லைசன்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு நீங்க கொடுத்துடணும். ஃப்ரீ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைல் டைப்ல போய் பிஎஸ்டி அப்படின்னு கொடுக்கணும். பிஎஸ்டி இது ரெண்டு கொடுத்தாலே நான் இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல யூஸ், நீங்க இதுல காட்டுற எந்த டிசைன் இருந்தாலும் நீங்க எடிட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த டிசைன் நான் யூஸ் பண்றேன், டவுன்லோட் பண்றேன். டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்றேன், நல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த ப்ராசஸ் நல்லா சொல்றேன், புரியாதவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸ். டபுள் கிளிக் பண்றீங்க, பிஎஸ்டி ஃபைல் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்றீங்க. டபுள் கிளிக் பண்ண உடனே ஃபோட்டோஷாப்ல ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆன உடனே இந்த லோகோ, அவனோட லோகோ, இது தேவையில்லைன்னு டெலீட் பண்ணி அவனோட லோகோ என்ன கொடுத்தானோ அந்த லோகோ நீங்க அதுல பேஸ்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவன் ஒன்று வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவான், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நம்ம அவங்க லோகோ கொடுத்துருவாங்க, லோகோ எல்லாம் கொடுத்துருவாங்க வாட்ஸ்அப்லேயே. ஓகேவா? ரெஸ்டாரண்ட் லோகோ அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? இப்போ ரெஸ்டாரண்ட் லோகோல எந்த லோகோ நல்லா இருக்கு, டூல்ஸ்ல போயிட்டு கலர்ஸ்ல டிரான்ஸ்பரண்ட்னா பிஎன்ஜிஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த லோகோ நல்லா இருக்கு. ஸோ காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லோகோ வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ லோகோ இருந்த இடத்துல நான் வந்து லோகோ போடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு விஷயம், ஃபோட்டோஷாப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே காணாமல் போயிடுச்சு பாருங்க.
எதுவுமே ஆப்ஷன்ஸே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது சார்? விண்டோஸ்ல ஒர்க் ஸ்பேஸ்ல ரீசெட் எசென்ஷியல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது தூக்கி இங்க போட்டீங்க, இது தூக்கி இங்க போட்டீங்க, இந்த டூல் பார் தூக்கி இங்க மாட்டிட்டீங்க, எல்லாம் மாத்தி மாத்தி வச்சிட்டீங்க. ஓகேவா? நீங்க ஏதோ ஒர்க் அவுட் பண்றீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மாத்திட்டீங்க, கொலாப்ஸ் பண்ணீங்க, போட்டோஷாப்பே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றது? விண்டோஸ்ல ஒர்க் ஸ்பேஸ்ல ரீசெட், அப்படியே அந்தந்த இடத்துல போய் அது உட்காந்துரும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் எடிட் பண்றோம். டெக்ஸ்ட் என்ன பண்றோம்? டபுள் கிளிக் பண்றோம், முடிய மாட்டேங்குது. ஸோ நம்ம என்ன பண்றோம்? இங்க போய் ஆப்ஷன் மாத்துறோம். டெக்ஸ்ட் டி இருக்கு பாத்தீங்களா? டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி இப்போ போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா வந்துடும். ஓகேவா? இது எல்லாம் செலக்ட் பண்ணி குட் ஃபுட் ஹெல்த்தி லைஃப், குட் ஃபுட் ஹெல்த்தி லைஃப் அப்படின்னு நம்ம மாற்றணும். ஸோ அவங்க ஏதோ கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா திருப்பியும் டெக்ஸ்ட் உள்ள போயிட்டு செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க, அந்த டெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் இதில் போடுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள்லேருந்து எடுத்துட்டு வரலாம். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிடுறோம், வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? எதுவுமே மாற்றலை, நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம். இந்த தட்டும் அப்படி தான் வச்சுருக்கோம். இதோட பேர் மட்டும் மாற்றுறோம். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் யூசர் அதை நேம் போடுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு டெக்ஸ்டூர் எடுத்துக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல்லே கொடுத்துட்டு என்ன பேர் போடலாம்? இம்ரான். இம்ரான் அப்படின்னு நம்ம போடுறோம். இம்ரான் டாட் இல்லைன்னா இம்ரான் போட்ஸ் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க, காப்பி பண்ணுறீங்க. அதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி. ஸோ எல்லாத்துலயும் ஒரே பேர் தானே கொடுப்பீங்க, இம்ரான் ஃபோர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. அவ்வளோதான், உங்களோட ஃப்ளையர் டிசைன் இஸ் ரெடி. இல்லை சார் டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 12 கொடுங்க, அதுவே வந்து கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா 13 கொடுங்க. ஓகேவா? 13 கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை கொஞ்சம் மேலே இருக்கு, அவ்வளோதான். ஓகே, இன்னொரு விஷயம், இது நடுவில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு சார், எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டுமே செலக்ட் ஆயிடுச்சா? டபுள் கிளிக் பண்ணாலும் செலக்ட் ஆகிடும். கிளிக் பண்ணி இதை இப்படி கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்தாலும் செலக்ட் ஆகிடும். ஓகே, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டவுன் ஆகிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா டவுன் 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 இவ்வளோ போதும் அப்படின்னு நான் வச்சிடுறேன். இல்லை வேற மாத்துறீங்க அப்படின்னா நீங்க மாத்திடலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட் தான் வேணும் அப்படின்ட்டு நீங்க யூஸ் பண்ணி இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ முடிச்சப்போ வாட் இஸ் சேவ் எப்படி பண்றது? கண்ட்ரோல் ஆல்ட் எஸ், நான் மட்டும் சொல்லிட்டு பாருங்க. கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் கொடுத்துட்டு டவுன்லோட்ஸ்ல நான் வச்சுக்கிறேன். என்ன போடுறேன் அப்படின்னா இம்ரான், இம்ரான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ என்ன பிஎஸ்டி நான் என்ன பண்றேன்? ஜேபெக்கா கொடுக்குறேன். ஜேபெக்கா கொடுத்து சேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன், எனக்கு சேவ் ஆயிடும். சிம்பிள். இந்த ஒரு ஃபிளையர் டிசைனுக்கான கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதே மாதிரி லட்சக்கணக்கான ஃபிளையர் டிசைன்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம பண்ணது பேசிக்கான ஒரு ஃபிளையர் டிசைன். ஓகேவா? ஸ்கிராச்ல இருந்து எப்படி பண்றது, கிரியேட்டிவா எப்படி பண்றது, ஐடியாஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது, ஃபாண்ட்ஸ் எங்க டவுன்லோட் பண்றது, கலர்ஸ் எப்படி பார்க்கறது, கலர் தியரி எல்லாமே நம்ம ப்ரொஃபஷனலா நம்ம நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த கிளாஸ்ல போகும்போது எல்லாமே பார்ப்போம். ஓகே, எப்படி நம்ம கிரியேட்டிவா பண்றது, இது வந்து நான் சொல்லி கொடுத்தது. இந்த கிளாஸ் நீங்க வந்திருக்கீங்க, இது யூஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளையர் டிசைன் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி நிறைய டிசைன் பண்ணி நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் லேர்ன் பண்றதுக்கு. ஓகேவா? சாரி, ஏர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த நான் எடுத்த கான்செப்ட்ல ஃபிளையர்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஓரியன்டேஷனுக்கோட எக்ஸ்பிளனேஷன் போயிடுவோம், டவுட் செஷனுக்கு போயிடுவோம். ஆல்மோஸ்ட் வி ஹேவ் 30 மினிட்ஸ் தான் இருக்கு. வெப்சைட் நேம் அப்படின்னு கேட்குறீங்க. வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை காப்பி பண்ணியே நான் இங்கே போடுறேன்.
magnific.com. தமிழ் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. எஸ், தமிழ்லயும் டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கோட ஃபாண்ட்ஸை மட்டும் நீங்க போட்டாலே தமிழ் டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் எப்படின்னு நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வெப்சைட் நான் உங்களுக்கு சேட்ல அனுப்பிச்சிருக்கேன். ஓகேவா? சேட்ல ஒரு 5 வாட்டி அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட். அந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஃப்ளையர்ஸ். அந்த ஃப்ளையர்ஸ் வச்சு நம்ம அரபிக்லயோ தமிழ்லயோ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே. எனி டவுட் அபவுட் திஸ் ஃப்ளையர் டிசைன்? ஏதாவது டவுட் இருக்கா? நோ. நோனா நோன்னு சொல்லுங்க, எஸ்னா எஸ் சொல்லுங்க. பிகாஸ் திஸ் இஸ் த வெரி சிம்பிளஸ்ட் டிசைன் டூயிங் அ ஃப்ளையர். ப்ரொஃபஷனல் நீங்க ஃப்ளையர் பண்றீங்க அப்படின்னா there is a lots of designs here. இது நான் எதுக்காக சார் நீங்க சொல்லி கொடுத்தீங்க இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இன்னைக்கு செஷன் வந்திருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா சும்மா ஜஸ்ட் வந்தோமா ஒரு லெக்சரை கேட்டோமா போனோமா அப்படின்ட்டு இல்லாம ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு, எப்படி ஏர்னிங்ஸ்லாம் எப்படி இருக்கும், இன்டர்வியூ எப்படி கிராக் பண்றது அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம பேசலாம். இஃப் தேர் இஸ் நோ டவுட் யூ கேன் சேட் மெசேஜ், சேட்ல வந்து நோ அப்படின்னு நீங்க போடலாம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கேன் யூஸ் ஏஐ. ஸோ ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம டிசைன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆல்வேஸ் வந்து ஏஐ ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல இருக்க தான் செய்யும். அது ஒரு ஹியூமன் தான் போயிட்டு அக்சஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏஐ வந்துருச்சுன்னா நம்மளோட ஃபீல்டே போயிடும், ஆளுங்கெல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஏஐ ஒரு இடத்துல இருக்கும், அது ஆப்ரேட் பண்றதுக்காக வி நீட் அ ஹியூமன் பீயிங். கரெக்டா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிசைன், இப்போ நான் ஒரு இது காட்டுறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பீச் பீச் இருக்கு. பீச்சோட போட்டோ நான் ஒன்று எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு போட்டோ, இந்த கப்பல் போட்டோ எடுத்துக்கிறேன். இந்த கப்பல் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் இங்க என்ன பண்ணேன், ஒரு டாக் ஆட் பண்ணணும். இந்த பொண்ணு வந்து அந்த டாகை பிடிச்சிட்டு போன மாதிரி ஆட் பண்ணணும். ஆக்சுவலி ஐ எம் எக்ஸ்பிளைனிங் அபவுட் ஏஐ. ஓகே. ஸோ டாகை நான் பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னா நான் போய் ஒரு டாகை கண்டுபிடிச்சி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அது எடுத்து வந்து இங்கே போட்டு அதுக்கு ஷேடோ கொடுத்து அதுக்கு லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்து ½ ஆகும். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், சிம்பிளா செலக்ட் பண்ணி, ஓகேவா, டாக், அவ்வளவுதான். டாக் இஸ் வாக்கிங் அலாங். இதுக்காக வந்து நான் ஒரு ஹியூமன் பீயிங் வேணும் அப்படின்னு சொல்றேன்னா ஏஐ வில் மேக் மிஸ்டேக்ஸ். ஏஐ வந்து கரெக்டான ஒரு விஷயத்த வந்து கொடுக்காது. இப்போ பாருங்க, இப்போ டாக் வந்து கூட வருது பாருங்க. ஓகேவா? தேர் இஸ் லாட், நிறைய டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க மென்ஷன் பண்ணி போட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டாக் வந்து இங்க வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் டைகர் போடுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணி டைகர், டைகர், இது நான் கொஞ்சம் பெருசு பண்றேன் செலெக்ஷனு. டைகர் அப்படின்னு நான் வெறும் டைகர் மட்டும் போடுறேன். ஸோ ஏஐ மூலமா நீங்க நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க பண்ணலாம். இட் வில் சேவ் யுவர் டைம். இப்போ பாருங்க, இப்போ நீங்க போனீங்க, நீங்க நீங்க ஃபேமிலியா போறீங்க, நீங்க டைகர் விசிட் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு நீங்க டைகரை மட்டும் நீங்க இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ரியலிஸ்டிக்கா அப்படியே இருக்கும். இந்த டைகர்ன்றதை வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா அது அப்படியே இருக்கும். ஓகே. நீங்க போயிட்டு இருக்கீங்க, இங்க யாராவது நிக்கிறாங்க, அவங்கள ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்படியே செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் ரிமூவ் அப்படின்னு நீங்க போடுறீங்க. இதை நான் வந்து குளோனிங் டூலை வச்சு நான் க்ளோன் பண்றதை விட ஒரே செகண்ட்ல ஏஐ யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண முடியும். தமிழ்ல கிரியேட் பண்ணி
காட்ட முடியுமா சார் அப்படின்னு கேக்குறீங்க. வெயிட் பண்ணுங்க. தெரியுதா? இன்னும் மறைச்சிட்டாங்க பாருங்க. அவ்வளவுதான். ஏஐ வச்சு ஏஐ வச்சு தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஏஐ ஆட்டோமேட்டிக்கா அது ஒர்க் ஆகாது. கிளையண்ட்ஸ்க்கு தேவைப்படுற டிசைன்ஸ் எல்லாமே. ஈவன் ஐ ஹாவ் பிரிண்டட் மை பாஸ்போர்ட் போட்டோ யூசிங் ஏஐ. ஏஐ யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவே வந்து நான் மாத்திட்டேன். இப்போ யாராவது உங்களோட போட்டோ வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒருத்தவங்க போட்டோ நான் எடுக்கிறேன். போட்டோ பீஸ். இப்போ இவரோட ஃபேஸ் வச்சிருக்கோங்க. இதுதான் உங்களோட போட்டோ. நல்லா கேளுங்க. இதுதான் உங்களோட ஃபேஸ். எப்படி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி எடுக்கணும்னு பாருங்க. நீங்க செல்ஃபி கேமரால நீங்க ஒரு போட்டோ எடுத்துட்டீங்க. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்றீங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க டவுன்லோட்ஸ்ல சேவ் பண்ணி வச்சுட்டீங்க. சேவ் ஏவி ஃபைலா இருக்கு. நம்ம நார்மலா எப்படி எடுப்போம்? ஓகே, ஏவி ஃபைல நம்ம வச்சுக்கலாம். சேவ் பண்ணி சேவ். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஜெமினில போயிட்டு பிளஸ் கொடுத்து அப்லோட் ஃபைல்ஸ்ல இந்த போட்டோ அப்லோட் பண்ணிடுறோம். உங்களோட போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? அப்லோட் பண்ணி ஐ நீட் அ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஐ நீட் அ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி என்டர் கொடுக்குறீங்க. அவ்வளவுதான். ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபர் தேவையில்லை, ஒரு ஸ்டூடியோ தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நம்ம ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து நம்ம இந்த ப்ராம்ப்டை போட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கிரியேட்டிங் ஏஐ வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேக்ரவுண்டையும் ஒயிட்டா மாத்துறோம். வந்துருச்சு பாருங்க. நான் பேக் போயிட்டேன். பண்ணுங்க. ஐ நீட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டிருக்கீங்க. இங்க போட்டிருக்கு பாருங்க கீழே, ஜெமினி இஸ் ஏஐ அண்ட் கேன் மேக் மிஸ்டேக் அப்படின்னு. ஜெமினி வந்து ஏஐ தான், அது மிஸ்டேக் பண்ண தான் செய்யும். நீங்க உங்களுக்கு எது தேவையோ அது பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இது நான் ஆக்சுவலி நான் இது யூஸ் பண்ணி நான் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவே நான் பண்ணிட்டேன். லோட் ஆயிட்டு இருக்கட்டும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். சார், ஸ்டூடண்ட்ஸ்க்கு சில இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே. நீங்க ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்க லாஸ்ட்டா நீங்க காட்டுங்க. யா ஷூர். நம்மளுடைய ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் இன்னையோட வந்து முடியுது. ஸோ இதுக்கடுத்து வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இன்னும் அடுத்த 3 மாசம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி உங்களுடைய கரியருக்காக, உங்க நாலேட்ஜ்க்காக எங்களோட ட்ராவல் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ நீங்க தாராளமா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு நான் 2 இன்ஃபர்மேஷன் சொல்லப் போறேன். ஒண்ணு கோர்ஸ் இன்ஃபர்மேஷன். இன்னொன்னு வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்க்கான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு கோர்ஸ் பத்தி நான் சொல்லிர்றேன். ஸோ இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் நடக்கும். இப்ப சார் சொல்லிக் குடுத்த இந்த ஃபோட்டோஷாப் ஃபுல்லா 1 மந்த் நாங்க கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாரி 2ண்ட் மந்த் ஃபுல்லா இல்லஸ்ட்ரேட்டர் ஃபுல்லா கவர் பண்ணுவோம். இல்லஸ்ட்ரேட்டர் நான் சொல்றது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேரு. ஸோ அதுக்கடுத்து 3ர்ட் மந்த் ஃபுல்லா வந்து இன்டிசைனு, சார் சொன்ன மாரி பவர் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆல்பம் டிசைனு, ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எப்படி வந்துட்டு கு ஆங்கிள் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ அதே மாரி இப்போ சார் சொல்லிக் குடுக்குற இந்த ஏஐ மூலமா எப்படி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஈஸி வேல எப்படி கிரியேட் பண்றது. ஓகேங்களா? அதுவும் இல்லாம கேன்வால எப்படி பண்றது? மொபைல் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்றது? ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணி உங்களுக்கு நீங்க ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ, ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது? ஸோ எப்படி நீங்க ஸ்க்ராட்ச்ல இருந்து நீங்க ஒரு ப்ரோ வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா எந்த லெவல்ல நம்ம ப்ரோவா இருப்போமோ, ஸோ அந்த லெவல் நம்ம வந்து சொல்லிக் குடுப்போம். ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து 13 பேட்ச் கவர் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே வந்துட்டு இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் அட்டெண்ட் பண்ணதுலயே நெறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஒரு ஸ்மால் இனிஷியல் அமௌண்ட் குடுத்து உங்க நேம என்ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 15 சீட் கிட்ட பெண்டிங் இருந்தது. லெஃப்ட்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 7, 8 பேர் அப்போ ஜாயின் பண்ணீங்க. ஸோ இப்பவும் வந்து ஒரு 7 சீட் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் வந்து நான் சொன்னது 3 மந்த்ஸ். ஆனா வெறும் வீக்கெண்ட் மட்டும் தான் நடக்கும். சாட்டர்டே, சண்டே. ஏன்னா மத்த வீக் டேஸ்ல உங்கள வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. உங்களுடைய வொர்க்கா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ஸ்டடீஸா இருக்கட்டும், நீங்க வந்து அத கோ ஹெட் நீங்க அத ப்ரொசீட் பண்ணிக்கலாம். வெறும் வீக்கெண்ட் மட்டும் சாட்டர்டே 2 ஹவர்ஸ், சண்டே 2 ஹவர்ஸ். இதே மாரி 10 to 12 அப்படின்ற மாரி இருக்கும். சப்போஸ் வந்து சார் இந்த 3 மந்த்ஸ்ல ஏதாவது ஒரு கிளாஸ் நாங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கன்டினியூட்டி இருக்குமா? நான் ஏதாவது ஃபங்ஷன் வரும். எங்களால கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா என்ன சார் ஆகும்? எங்களுக்கு அந்த கன்டினியூட்டி மிஸ் ஆகுமான்னா, நீங்க அத நெனச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஒரு லாகின் கிரியேட் பண்ணி குடுத்துருவோம். பேமெண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்க வந்துட்டு 24/7 எப்ப வேணாலும் அந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். இப்ப இன்னைக்கு கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணலையா? இன்னைக்கு வந்து உங்க லாகின்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருவோம். நீங்க அத பாத்துக்கலாம். அந்த வீடியோ எத்தன நாள் சார் வேலிடிட்டி அப்டின்னா, 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? முன்னாடி வந்துட்டு 2 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ எல்லாம் கிளியர் பண்ணி, இப்போ வந்து புது மாடல்ல அந்த வெப்சைட் வந்து ரீகிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அது வந்து லாஸ்ட் 2 டேஸ் பிஃபோர் தான் வந்து நம்ம எல்லாமே பக்காவா வந்திருக்கு. ஸோ அததான் உங்களுக்கு நாங்க வந்து லாகின்னா குடுக்கப் போறோம். அதுல நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க லைவ்லயும் இதே மாரி Zoomல அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ஃபுசேல் சார் கிட்ட நீங்க அவரு டவுட் இருக்கான்னு கேட்பாரு. நீங்க உங்க டவுட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாரி உங்கள ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயும் ஆட் பண்ணிருவோம். அதுலயும் ஃபுசேல் சார நம்ம ஆட் பண்ணிருவோம். அதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் பண்ணி பார்க்குறப்போ, சார் இந்த இஷ்யூ வருது அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்லயே நீங்க கொஸ்டின் கேட்டுக்கலாம். ஸோ இவ்ளோ பெனிஃபிட் உங்களுக்கு வந்து பண்ணி குடுக்குறோம். அ எதுக்கு இத்தன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கான மெயின் ரீசன் வந்து இப்ப சார் சொன்னது தான். Photoshop தெரிஞ்சிருக்கு. ஆனா ஆர்டர் வரல. இல்லஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சிருக்கு. ஆர்டர் வரல. ஓகேங்களா? அப்ப ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லி நம்ம டம்ப் பண்ணி உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஆல்பம் டிசைன் கத்துக் குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா மாசத்துலயும் மேரேஜ் நடக்குது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாரி ஃபோட்டோ ஆல்பம் டிசைன் நான் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி. இப்ப நெறைய பேர் வந்துட்டு சத்து மாவு, ஆர்கானிக் பவுடரு, ஆர்கானிக் ஷாம்பூ, ஆர்கானிக் பேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ராடக்ட் ரிலேட்டடா நெறைய பேர் இன்ஸ்டால ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டிசைன் பண்ணி குடுக்குறதுக்கு நெறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ப்ராடக்ட் டிசைன், மாக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நீங்க பண்ணி குடுக்கலாம். ஸோ இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நெறைய இருக்கு.
நம்ம வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த விதைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தூவி விட்டு நம்ம எது நமக்கு கிடைக்குதோ அதை வந்து எடுத்து நம்ம ஏர்ன் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? இதை நீங்க வந்து ஃபுல் இதாகவும் நீங்க கரியராகவும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார், இப்ப ஆல்ரெடி நான் வேற ஒரு கரியர்ல போயிட்டு இருக்கேன், இது நான் பார்ட் டைம்ல சம்பாதிக்க வரலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கனாலும் இட்ஸ் வெல் அண்ட் குட். யுவர் இதுதான் உங்களுடைய சாய்ஸ். ஸோ நிறைய விமன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இது பொதுவா. ஓகேங்களா? ஸோ விமன்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து போன பேட்ச்லாம் வந்து 25,000 வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் 5,000 சொல்லி ஃபிக்ஸே பண்ணிட்டோம். இல்ல 25,000 வேண்டாம், நம்ம கம்மியாவே மார்க்கெட்ல இருக்க ப்ரைஸை விட ரொம்ப கம்மியாவே கொடுக்கலாம்னு சொல்லி 5,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போன வாட்டி அட்டன் பண்ணவங்களும் சரி, இப்போ இன்னைக்கு அட்டன் பண்ணவங்களுக்கும் நீங்க 5,000 பே பண்ண வேண்டாம். நீங்க அதுல 500 டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 4,500 பே பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஏன்னா போன வாட்டியும் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்க 4,500 பே பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கான அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து சாட் பாட்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதுல வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு சார் 3 மந்த்ஸ் அட்டன் பண்ணுமா, 1 மந்த் கோர்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மந்த் ஃபோட்டோஷாப் கோர்ஸும் நாங்கள் ரன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1,500. ஓகேங்களா? நீங்கள் அது ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் ஃபுசேல் சார் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓரளவுக்கான டிசைன் தான் பண்ண முடியும். இன்னும் அட்வான்ஸ் லெவலில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் செகண்ட் மந்த் இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டாதான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ் கிராஃபிக் டிசைனர் அப்படின்றது உங்களுக்கு வந்து நீங்க சொல்லிக்கலாம். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா சைட்ல இருந்தும் உங்களுக்கு சில ஆர்டர்ஸ் வரும். வெறும் போட்டோஷாப் மட்டும் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, எனக்கு ப்ரோச்சர் பண்ணி கொடுக்கணும், எனக்கு புக் பண்ணி தரணும் அப்படின்னா, இல்ல அது எனக்கு தெரியாது அப்படின்றது சொன்னா அது வந்து ஒரு நல்ல நல்லா இருக்காது. ஓகேங்களா? இல்ல எந்த டிசைனிங் சார்ந்து எது வந்தாலுமே என்னால பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க இந்த 3 மாசம் நீங்க அட்டெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலனாலும் உங்களுக்கு ரெக்கார்டிங் குடுத்துருவோம். கோர்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் குடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 ஸ்டெப் நான் வந்து சாட்ல குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லிங்க்க நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் அது வந்து உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க கொடுக்கலாம். ஃபுசேல் சார் எப்படி எடுத்தாரு, இன்னைக்கு நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றத நீங்க கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். நீங்க ரிவ்யூஸ் கொடுத்துட்டு கொடுத்த ரிவ்யூஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் பாருங்க லாஸ்டா, அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பேன். அந்த டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்த ரிசிப்டை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதுல அப்லோட் யுவர் ஸ்கிரீன்ஷாட், கூகுள் ரிவ்யூ ஸ்கிரீன்ஷாட்னு கேட்டிருப்பேன். அதுல அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எங்க டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து நாளைக்கு கொடுத்துருவேன். இல்ல போன வாரம் அட்டன் பண்ணவங்களும் இந்த வாரம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டேஸ் ஒர்க் ஷாப் மாதிரி உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சர்டிஃபிகேட் மாதிரியும் கொடுத்துருவோம். இல்ல போன வாரம் அட்டெண்ட் பண்ணல சார், எனக்கு அதோடைய லிங்க் வேணும் அப்படின்னாலும் நீங்க அந்த டீட்டெயில்ஸ்ல நீங்க கொடுக்கலாம். அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், இல்ல அட்டெண்ட் பண்ணல, இல்ல எனக்கு அந்த வீடியோ லிங்க் வேணும் அப்படின்னும் நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்கான டீட்டெயில்ஸு. ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்றவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வெறும் லிமிட்டெட் மெம்பர்ஸ் தான் நம்ம வைப்போம். ஏன்னா ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து கத்துக்கிட்டு அது வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எங்களாலையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருக்கும் டவுட் இருக்கும், அதை கிளாரிஃபை பண்ணணும். ஸோ அதனால லிமிடெட் சீட் இன்னும் 7-8 சீட் தான் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ரிலேட்டடா இப்போ அடுத்த வாரம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு இன்னும் 2 டேஸ் டைம் அந்த மாதிரி இருக்கு தேவைப்படுது அப்படின்னீங்கனாலும் பேமெண்ட் சார்ந்து நீங்க அதுலயே எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ரீச் பண்ணிக்கலாம். ஸோ என் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9043182896. ரியாஸ். ஸோ கோல் ஃப்ளையர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுதான் நீங்க அந்த 3 மாசம் கத்துக்க போறீங்க. இல்ல 3 மாசம் வேண்டாம் சார். எனக்கு 1 மாசம் Photoshop மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன் அப்டின்னாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எங்க சஜஷன் வந்துட்டு நீங்க வந்து அ ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்க. அந்த மாரி இருந்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா 1 மந்த் ட்ரெய்னிங் மாரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அ நீங்க வந்துட்டு, "இல்ல எனக்கு இன்னும் டைம் இருக்கு சார். நான் இத கன்டினியூட்டி பண்ணிக்கிறேன்." அப்டின்னாலும் நீங்க 2ண்ட் மந்த், 3rd மந்த் அப்டியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஆனா, அப்போ வந்து உங்களுடைய அந்த 5000ல ஆஃபர் 4500 சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? நீங்க இப்பவே 3 மந்த்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்டின்னா மட்டும் தான், உங்களுக்கு அந்த 4500 ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்க 2ண்ட் மந்த், 3rd மந்த் அப்டி மூவ் ஆனீங்கன்னா, நீங்க 5000 தான் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ கோர்ஸ் சார்ந்தோ, இல்ல சர்டிஃபிகேட் ரிலேட்டடாவோ ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னா, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா கால்ஸ் பண்றப்போ நெறைய பேர் பண்ணிட்டுருப்பீங்க. அப்போ பிஸியா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாத மாரி ஆயிரும். அதனால வந்து மெசேஜ் போட்டுருங்க. நான் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்து 2 விஷயம் நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிருவோம். அதுக்கடுத்து ட்ரெய்னரையும் நம்ம ஆட் பண்ணிருவோம். ஏன்னா, உங்க டவுட் கிளாரிஃபிகேஷன்க்காக. இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி குடுத்துருவோம். எதுக்காக அப்டின்னா, ஓகேங்களா, இந்த 3 வருஷத்துல நீங்க ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் வந்து தொலைச்சிட்டீங்க, இல்ல ஃபோன் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்டின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி தான் நம்ம கேட்போம். ஓகேங்களா? அத நீங்க சொல்லிட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய வீடியோஸ வந்து ஃபெட்ச் பண்ணி குடுத்து, திருப்பியும் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் பார்க்குற மாரி நாங்க ஆக்சஸ் குடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி குடுப்போம். ஸோ அதனால ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம இவ்ளோ ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப டிலே பண்ணிற வேண்டாம். ஸோ யாரு வந்து ஜாயின் பண்ணணுமோ, இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்த் அதாவது நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸே ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்துட்டு நாங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் குடுப்போம். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் பத்தி நீங்க வொரி பண்ணிக்க வேண்டாம். அந்த சாஃப்ட்வேர் லிங்க் நாங்க குடுத்துருவோம். நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் கிளாஸ்லயே சொல்லிருவோம். ஸோ அதுல நீங்க வந்து அப்படியே நாங்க பண்ற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபுசைல் சார் நீங்க பேசலாம் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாட்ல நான் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ பிஃபோர், ஆஃப்டர் எப்படி நம்ம அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி, நம்ம எப்படி வந்து அந்த பெர்சனோட ஃபேஸ வந்து மாத்தணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டவுட் கேட்டுருந்தீங்க. ஸோ வாட் இஸ் இல்லஸ்ட்ரேட்டர்? வாட் இஸ் இன்டிசைன்? அப்படின்னா, ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. ஒரு நிமிஷம். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்ன? ஃபோட்டோஷாப்னா என்னன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இல்லுஸ்ட்ரேட்டர் என்றது ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐகான் இல்லைன்னா வந்து வெக்டார் ஃபைல்ஸ் எல்லாமே டிசைன் பண்றது எல்லாமே இல்லுஸ்ட்ரேட்டர்ல. வெக்டார் ஃபைல்ஸ். ஸோ வெக்டார்னா என்ன? நீங்க ஜூம் பண்ண இந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கும். இந்த மாதிரி ஷேப்ஸ் மூலமா டிசைன் பண்றது எல்லாமே வெக்டார்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து வெக்டார்ஸ். ஸோ இது என்ன பண்ணலாம்? லோகோ பண்ணலாம், ஐகான் பண்ணலாம், ஃப்ளையர்ஸ் பண்ணலாம், பேக்கேஜிங் டிசைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐகான்ஸ் பண்ணுவோம், லோகோஸ் பண்ணுவோம், பேக்கேஜிங் டிசைன் பண்ணுவோம். பேக்கேஜிங் டிசைன் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங் டிசைன் கம்பல்சரியாக நாங்கள் சொல்லி கொடுத்தோம். இந்த ஒரு பேக்கேஜிங் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா
₹5,000 to ₹8,000 நீங்கள் சார்ஜஸ் வந்து நீங்கள் வாங்கலாம் ஒரு கிளையண்ட் கிட்ட. ஓகேவா? ஸோ இது போன பேட்ச்க்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம். பசங்களும் இதை லேர்ன் பண்ணி இது எப்படின்ட்டு புரிஞ்சுட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ஹார்டான ப்ராசஸ். இதை நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரோட ப்ராசஸ் இதுதான். ஒரு பேக்கேஜிங் டிசைன் எப்படி பண்ணணும், ஒரு ஃப்ளையர் டிசைன் எப்படி பண்ணணும், ஒரு ஒரு லோகோ டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர். இன் டிசைன் என்னன்னா, இப்போ நீங்கள் புக் டிசைன் பண்ணுறீங்க, நிறைய பேஜஸ் இருக்கு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன் டிசைன் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இன் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இன் டிசைன் பேக்கேஜிங் வேண்டாம், இன் டிசைன் புக். ஸோ இன் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். எப்படி ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஃப்ளோவாக எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்றது, ஒரு நியூஸ் பேப்பர் டிசைன், ப்ரௌச்சர் டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன் டிசைனில் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபோட்டோஷாப். ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஃபோட்டோஸ் டிசைன்ஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து மேனிபுலேஷன்ஸ் பண்ணலாம். சார் சொன்ன மாதிரி மார்க்அப்ஸ் பண்ணலாம். எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம். இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்ன, லோகோ பண்ணலாம், சின்ன சின்ன ஐகான்ஸ் பண்ணலாம், லோகோஸ் பண்ணலாம் எல்லாமே. ஸோ இன்டிசைன் என்ன, நீங்கள் மல்டிபிள் பேஜஸில் நிறைய கண்டென்ட் இருக்குன்னா நம்ம இன்டிசைனில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன சொன்னோம், பவர் பாயிண்ட். ஸோ பவர் பாயிண்டில் நம்ம ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ப்ரெசன்டேஷன் என்ன, நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ப்ரெசன்டேஷன் என்றது ஒரு கம்பல்சரி. எங்கே போனாலும் இப்போ எக்ஸாம்பிள் மஸ்ஜித்லேயே நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பவர் பாயிண்டில் எப்படி பண்ணுறது, எப்படி அனிமேஷன்ஸு ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மீட்டிங்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு நோ ஹவு டு டூ அ ப்ரெசன்டேஷன் டிசைன். நீ நிறைய கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் டிசைன் இந்த மாதிரி வந்து ஆர்ட் கிராஃபிக் டிசைன்ஸ், சார்ட் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது இந்த ப்ரெசன்டேஷன் டிசைன் சொல்லி கொடுத்தோன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் ஆல்பம், இப்போ நான் வந்து ஆல்பம் டிசைனுக்காக ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் சார் ஃபோட்டோஷாப்பில் இல்லுஸ்ட்ரேட்லாம் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, பண்ண முடியும். பட் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக வந்து கன்வீனியாக பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைப்பா பாய் அப்படின்ட்டு ஒரு ஆல்பம் பண்ணது காட்டுறேன் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த டெம்ப்ளேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இது அவுட்புட் எடுத்து நம்ம பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணணும், ஃபோட்டோஸ் மட்டும் இங்கே வச்சிடணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக்ரவுண்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம முடிக்கணும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம கிராஃபிக் டிசைனிங்கோட கிளாஸில் ஒன் பை ஒன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தோம், ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன். இந்த 3 சாஃப்ட்வேர் நம்ம ப்ரொஃபஷனலாக கிராஃபிக் டிசைன் யூஸ் பண்ணுறது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டு. கம்பல்சரியாக பவர் பாயிண்ட் ஒன்று படித்தாலே ஹிட் அடிச்சிடும், எங்கே போனாலும் வேகன்சி இருக்குது. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்டில் மட்டும்தான் இன்னும் ஏஐ அந்த அளவுக்கு வந்து வரல. ஓகேவா? ஸோ பவர் பாயிண்டில் வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி ஆல்பம் டிசைனு எப்படி ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது, அந்த ஃபோட்டோகிராஃபி எடுத்ததை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாமே நம்ம கிளாஸில் வந்து பார்க்கலாம். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே கிளாஸு 2 ஹவர்ஸ் மட்டும் இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா செஷனோட கிளாஸ் டைமிங்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம். ஓகேவா? ஹவு many படி ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் நியூ திங்ஸ்? புதுசாக நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எஸ், நோ, மீ. வெரி குட். எப்பவுமே ஒரு நல்லா கேளுங்க, நம்ம ஹியூமனோட பிரெயின் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதில் ஆர்வம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கேட்கும் போது இன்ட்ராக்ஷனாக தான் இருக்கும், ஆனால் நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, வெல்கம் டு மை கிளாஸ். திஸ் இஸ் நாட் ஒன்லி, நான் இப்போயே சொல்லிடுறேன், திஸ் இஸ் நாட் ஒன்லி அ கிராஃபிக் டிசைனிங் கிளாஸ். திஸ் இஸ் அ பிஸ்னஸ் ஓரியன்டேஷன் கிளாஸ். என் கிளாஸில் வந்தீங்கன்னா வெறும் கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணிட்டு போங்கம்மான்னு விட மாட்டேன். உங்களை பிடிச்சி உட்கார வச்சு எப்படி எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்ன்ட்டு சொல்லி கொடுப்பேன். எப்படி நான் ஒரு காமர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி டிசைன்ஸ் பண்ணணும், கிளைண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி ரேட் வைக்கணும், அது எப்படி நம்ம கிளைண்ட் கிட்ட எப்படி பேசணும், இன்டர்வியூவில் போய் எப்படி பேசணும். ஓகேவா? நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல வேலை இல்லாத நேரத்தில் டாப் 10 எம்என்சியில் போய் நான் வேகன்சி எனக்கு கிடச்சிது.
ஓகேவா? ஸோ அதனால வந்து எப்படி இன்டர்வியூ எப்படி கிராக் பண்றது, கிளையண்ட்ஸ் கிட்ட பேசுறது, எப்படி ப்ரொமோட் பண்றது. ஈவன் ரியாஸ் சார் இஸ் வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அவர்கிட்ட நீங்க சில கா பேசி ஐடியாஸ் கேட்கலாம், நாலேஜ் கேட்கலாம். அதில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்லாம் இருக்கு. இன்னும் நீங்க டைரக்ட்டா சார் கூட இன்டராக்ட் பண்ணலாம் கிளாஸஸ்ல. ஸோ அந்த மாரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டின்றது சைப்பால இருக்கு. ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஒன்ஸ் உங்களுக்கு டர்னிங் பாயிண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா, உங்க லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிடும். இது ரியல் டைம் லைஃப்ல வேற ஒரு இன்சிடென்ட் வச்சு நான் சொல்றேன். ஒரு வண்டிய நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எங்க அப்பாவோட ஒரு வண்டி இருக்கு. ஓகேவா? அது ஓட்டும்போது நல்லா தான் இருந்துச்சு. மெயின் ரோட் ஹைவேல போகும்போது செம்ம மழை. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து எனக்கு மாத்துச்சு. என்ன அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மழையில நான் வித்ட்ரா பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுடலாமா? இல்ல ட்ரை பண்ணி போகலாமா? ரிஸ்க் எடுத்து அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ரிஸ்க் எடுத்து போனதுனால அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வண்டி குடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? எப்பவுமே ஒரு ரிஸ்க் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியலனா கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கிட்டே போயிடலாம். ஓகேவா? தேங்க் யூ. எனி அதர் டவுட்? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ லாஸ்ட் வீக்கெண்டும் வந்தீங்க. இந்த வீக்கெண்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உங்க நாலேட்ஜ் அண்ட் உங்க டைம் ஷேர் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ற ரிலேட்டடா ஏதாவது பேசணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு கிளாஸ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணீங்க. நேம் மட்டும் என்ரோல் பண்ணீங்க. சில பேர் இனிஷியல் அமௌண்ட் குடுத்து என்ரோல் பண்ணீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வித்தின் 2 டேஸ்ல நம்ம அத ஃபைனல் பண்ணுவோம். ஸோ வெறும் நேம் மட்டும் குடுத்தவங்கள வந்து நம்ம ஹோல்டு பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம லிமிட்டட் சீட்னால நீங்க உங்க நேம்க்காக நாங்க வந்து புதுசா வரவங்கள நாங்க அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால யார் வந்து இனிஷியலா அ ஃபுல் பேமெண்ட்டோ, இல்ல ஹாஃப் பேமெண்ட்டோ பண்றீங்களோ, அவங்கள இனிஷியலா நம்ம ஹோல்டு பண்ணி குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி கிரியேட் பண்ணிருவோம். அதுக்கடுத்து அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்ம குடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ யாராவது ஜாயின் பண்ணோம் அப்டின்னா, இம்மீடியட்டா இது பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்துட்டு இன்னைக்கான கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் கேட்குறீங்க. ஸோ எல்லாருமே நீங்க வந்து அந்த குரூப்ல இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த குரூப்ல வந்துரும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் நடந்த கிளாஸதும் சேர்த்து, இந்த வீக் நடந்ததும் சேர்த்து நான் ஃபெட்ச் பண்ணி அனுப்புவோம் உங்களுக்கு. ஸோ அந்த குரூப் லிங்க் எங்க சார் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நான் சாட் பாட்ல குடுத்துருக்க அதே இன்ஃபர்மேஷன்லயே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா, சைபாட்ரில மோர் தென் 980 வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லியும் வந்து ப்ரமோஷன் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நெறைய பேர் குரூப்ல இருப்பீங்க. ஸோ சில பேர் அந்த குரூப்லேருந்து வேற யாராவது தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி நீங்க வந்திருப்பீங்க. ஸோ அதனால சைப்பால ஏதாவது ஒரு குரூப்ல இருந்தீங்கனாலே, உங்களுக்கு அப்கமிங் இந்த கோர்ஸ தாண்டி அடுத்து கேன்வா ப்ரோ அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அத பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு குரூப்ல இருந்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க இப்போ நான் குடுத்திருக்க இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து 650 பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அந்த குரூப்ல. ஸோ எல்லாருமே அந்த சர்டிஃபிகேட்க்கான ப்ராசஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சேட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம இந்த செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் ப்ராசஸ் வெரி சிம்பிள். நீங்க வந்து ஸ்டெப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரிவ்யூஸ் குடுக்குற மாரி வந்துரும். அத நீங்க ஸ்டார் ரேட்டிங்ஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 லைன்ஸ் இந்த சைபர் இந்த ட்ரெய்னிங் அரேஞ்ச் பண்ணது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபுசேல் சார் நேம கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. ஃபுசேல் சார் வந்து அ உங்களுக்கு சொல்லிக் குடுத்தது அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? என்ன இம்பாக்ட் உங்களுக்கு குடுத்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அது அப் சப்மிட் பண்ணத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லி இன்னொரு லிங்க் குடுத்திருப்பேன். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பேன். உங்களுடைய நேம் எதுக்காக அப்படின்னா, சர்டிஃபிகேட்காக. ஓகேங்களா? உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கடுத்து நீங்க போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்லையா? அப்படின்ற ஒரு மாரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, வித்தின் டுமாரோ உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்துரும். ஸோ பே பண்றவங்க 5000 அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அந்த ஃப்ளையர்ல. நீங்க 5000 கட்ட வேண்டியது இல்ல. நீங்க வந்துட்டு அந்த ஆஃபர் கோட் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன் பாருங்க அந்த சாட்ல. ஓகேங்களா? JLYOFGD.
26. ஸோ இந்த கோடை நீங்க எனக்கு அனுப்புனீங்கனாலே புரிஞ்சுப்பேன். நீங்க இந்த ட்ரெய்னிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாம உங்க நேம் வந்து நம்ம டீம் வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு ஆ நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ மத்த ஸ்டூடண்ட்ஸ விட நீங்க வந்து இந்த Zoomல வந்து அட்டெண்ட் பண்ணதுக்காக தான் நம்ம மேனேஜ்மெண்ட் உங்கள ஹானர் பண்றதுக்காக தான் இந்த 500 டிஸ்கவுண்ட் இப்போ இன்னைக்கு பண்றவங்களுக்கு. ஸோ அதனால இமிடியேட்டா பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டு, பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சைலன்ட்டா இருக்க வேண்டாம். பண்ண ஸ்கிரீன்ஷாட்டும் நீங்க எனக்கு அனுப்பி, உங்களுடைய ஃபுல் நேம் இனிஷியலோட கேப்பிட்டல் லெட்டர்ல எனக்கு அனுப்புங்க. ஏன்னா, அதுதான் நாங்க டேட்டாபேஸ்ல குடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டாவும் வரும். ஸோ ஓகே. தேங்க் யூ ஸோ மச். ஏன்னா வீக்கெண்ட் டைம் உங்களுடைய ஃபேமிலியோட இருக்கக்கூடிய டைம்ல, உங்க கரியருக்காக வந்திருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்ராட்ஸ். ஸோ நம்ம வெறும் போன வாரம், இந்த வாரத்தோட முடியாம, இனி அடுத்து ஒரு 3 மாசம் அப்படியே டிராவல் பண்ணி 3 மாசம் டிராவல் பண்ணி முடிஞ்சாலுமே, ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து இப்ப 14வது 14த் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த 13 பேட்ச்ல இன்னும் ஸ்டூடண்ட்ஸ் அந்த குரூப்லயே தான் இருக்காங்க. அவங்க பண்ண டிசைன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு, "சார் நான் இந்த மாரி புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டிசைனிங் ஸ்டுடியோ. ஸ்டேட்டஸ்ல வைங்க சார். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க" அப்படின்னுவாங்க. ஸோ இது ஒரு லாங் டெர்ம் டிராவலாவும் இருக்கும். சப்போஸ் எனக்குமே கொஞ்சம் அதிகமான ஒரு டிசைனிங் தேவைப்படுதுன்னா, நான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயே குரூப்ல சொல்லிருவேன். "எனக்கு டிசைன் தேவைப்படுது. ஒரு 15 டிசைனு. ஆளுக்கு ஒண்ணு எடுத்து பண்ணுங்க." ஓகேங்களா? அது கிளையன்ட் கிட்டேருந்து வருது அப்படின்னா, அவங்க கிட்டேருந்து ஒரு சார்ஜஸ் வாங்கி உங்களுக்கு குடுப்பேன். ஓகேங்களா? எங்களால இந்த மாரி சப்போர்ட்டும் வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். பட் இதுவும் நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஸோ அதே மாரி இந்த 3 மாசம் கோர்ஸ்ல வந்துட்டு, ஆ எப்படி கிளையன்ட்ட வந்து இது டீல் பண்றது? ஒரு ஒரு டிசைனுக்கும் எந்த மாரி மார்க்கெட்ல வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றது? ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைல வந்துட்டு எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கிறது, எல்லாமே வந்து புதுசா சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி ஏஐல வந்து இன்னும் நெறைய டிசைன்ஸ் எப்படி பண்றது? ஸோ அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரெய்னிங்க தவிர்த்து நீங்க வேற ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங்கும் நான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங் அண்ட் கிராஃபிக் டிசைன் ட்ரெய்னிங் 2மே வந்து மோர் ஓவர் ஆ ரிலேட்டட் தான். ஏன்னா டிசைன் பண்ணத தான் நாங்க ப்ரமோட்டே பண்ணுவோம். மார்க்கெட்டிங்கே பண்ணுவோம். அப்ப 2 ஸ்கில்லும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்டின்னா, அது உங்களுடைய கம்பெனில வொர்க் பண்றதுல எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் உங்கள வந்து ஆ ஃபயர் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா, இந்த ஒரு பையனே வந்து 2 ஸ்கில்லும் வச்சிருக்கான். இவன நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி, ஒரு லே ஆஃப் பண்ற டைமா இருக்கட்டும், இல்ல ஃபயர் பண்ற டைமா வந்தா கூட உங்கள யோசிப்பாங்க. ஏன்னா, இந்த பையனுக்கு 2 ஸ்கில் இருக்கு. இந்த பொண்ணுக்கு 2 ஸ்கில் இருக்கு. நம்ம விட்டுட்டோம்னா மிஸ் ஆயிரும் அப்டின்ட்டு. ஸோ, அதனால எப்பவுமே மல்டிபிள் ஸ்கில் நம்ம வந்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ, அதனால தான் அந்த 3 மந்த்ஸுமே நீங்க படிங்க அப்டின்றத நம்ம சொல்றோம். ஸோ, ஓகே. ஆல்மோஸ்ட் 12:00 ஆயிடுச்சு. ஸோ, இந்த செஷன் எண்ட் பண்ணிறலாம். மத்தது ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருக்கு அப்டின்னா, என்ன WhatsAppல ரீச் பண்ணுங்க. ஸோ, தேங்க் யூ சோ மச்மா. ஜஸாக்கல்லாஹ்.